உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள் கிம்புரி வயங்க மெச்சவி கவரி தூங்க வேழமாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்பப் பெருமானுடைய திருவருளாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறை ஓதுதல் என்கின்ற நிகழ்விலே இன்றைய தினம் முதல் திருமுறையிலே திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த நட்டப்பாடை என்கின்ற பண்களுக்கு 22 பதியங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 22 பதியங்களிலே 22வது பதியமாக இருக்கின்ற திருமறைக்காடு என்கின்ற தலத்துக்கு உரியதாக இருக்கின்ற அந்த பதியங்களை மட்டும் இன்றைய தினம் பார்ப்பதற்கு பெருமான் திருவருள் கூட்டியுள்ளார். இந்த வாய்ப்பினை எடுத்துக்கொண்டு திருமுறையை ஆன்றோர்களுடைய உரையை படிப்பதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த சிவஞான அருள்நிலை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் வந்து அவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பொழிவுகளையெல்லாம் கேட்டு ஆனந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய சவுண்ட் வேணுங்களா அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, திருமுறைகள் மனிதனுடைய பிறவியை செவ்வை உறச் செய்து மீண்டும் பிறவி வராத நெறிக்கு கொண்டு செல்வதற்காக வகுக்கப்பட்டது. முதலிலே அது ஒவ்வொரு ஆசிரியர்கள் மூலமாக பாடப்பட்டதாக இருந்தாலும் அதை திருமுறைகள் என்று 12ஆக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் தெளிவாக எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து தொகுத்தார்கள். இதிலே இருக்கின்ற நூல்களையும் இதிலே இருக்கின்ற செய்திகளையும் இந்த திருமுறைகளிலே இருக்கின்ற 27 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களையும் நாம் பார்ப்போம், அவருடைய வரலாறுகளையும் பார்ப்போமேயானால் பெருமானுடைய திருவருள் முன்னின்று தான் இந்த திருமுறைகள் தொகுக்கப்பெற்றது என்பது நன்றாக தெரியும். அந்த வகையிலே இன்றைய தினம் இருக்கிற 11 பாடல்கள் திருமறைக்காடு என்கின்ற தலத்துக்கு உரியது. எப்பொழுதுமே திருமுறைகளை படிக்கின்ற பொழுது சூழலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழல் என்று நமக்கு தெரிந்து கொண்டோமேயானால் அந்த பதிகத்திலே நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அதிலே ஒரு ஆர்வம் கிடைக்கும். அந்த வகையிலே திருமறைக்காடு என்கின்ற தலத்திலே எழுதினா திருமறைக்காடு என்கின்ற போதே நமக்கு திருமறைக்காடை பற்றி பல செய்திகள் தெரியும். திருமறைக்காடை தல விசேஷம் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். திருமறைக்காடு என்பது நம்முடைய மூவர் பாடல் பெற்ற தலம். நன்றாக உங்களுக்கு தெரியுது. குறிப்பாக ஒரு 2 நிமிஷம் நான் அதை சொல்லணும், இருந்தாலும் 5 நிமிஷம் ஆகிடும். இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மூவர் பாடல் பெற்ற தலமாக பல தலங்கள் அமைந்திருக்கிறது. மூவர் பாடல் பெற்ற தலம் நம்ம திருக்கட்சி ஏகமம் கூட. சில தலங்களிலே 20 பாடல் பெற்ற தலமாக இருக்கிறது. இதில் மூவர் பாடல் பெற்ற தலமாக இருந்தும் திருஞான சம்பந்தப் பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பல இடங்களிலே இருவருமாக தங்கி வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பது நம்ம சேக்கிழார் மூலமாக தெரிகிறது. அதிலும் நீண்ட நாட்களாக அவர்கள் தங்கி இருந்த தலம் என்கின்ற பெருமைக்குரியதாக இருக்கிறது. தனியாக அல்ல, இருவருமாக இருந்து இருவருமாக சென்ற தல யாத்திரையை கூட தனியாக ஒரு குறிப்பு இருக்கிறது.
இருவரும் எந்தெந்த தலத்துக்கு சென்றார் என்கின்ற ஒரு தனியாக ஒரு நாளைக்கு பேசலாம், 1.5 மணி நேரம் பேசலாம். எங்கெங்கே போய் சேர்ந்தார் அப்படின்ற செய்தியெல்லாம் பேசலாம். ஆனாலும் இந்த இருவருமாக அங்கே தங்கி இருந்தால் நீண்ட நாட்கள் தங்கி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன் அவ்வளோ நாள் அங்கே பெருமான் அவங்கள தங்கி வச்சிருந்தாரு? முதல் போன உடனே ரொம்ப அருமையான வேலை செஞ்சிருக்கார். முதலிலே போன உடனே கதவை திறந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி இருக்கிறார்கள். திறக்கப்பாடியதும் அடைக்கப்பாடியதுமாக இருவருமாக சேர்ந்து. இந்த திறக்கப்பாடியதும் அடைக்கப்பாடியதும் ஏன் நமக்கு குறைவா போச்சே என்றதுனால இருவருக்கு நாவுக்கரசருக்கு இருந்த மனசில் ஒரு நெருடல் இருந்து அந்த நெருடலை தாங்குவதற்காக வாய்மூர்க்க வான்னு சொல்லி அவர் கூட்டும் போய் அங்கே ஒரு அற்புதத்தை பண்ணார். திருஞான சம்பந்த பெருமான் காட்ட வாய்மூரியில நடராச வழிபாட்டை அவர் கொடுத்தார். 2 நிகழ்ச்சிகள் அங்கே நடந்திருக்கிறது. நான் இந்த திருமறைக்காடு பதிகத்தை எடுக்கிற பொழுது பார்த்தேன், திருமறை பதிகம் எந்த சூழல்னாக இதுக்கு பின்னாலேயா முன்னியான்னு சந்தேகம் வந்துச்சு. இப்போ 2 நிகழ்ச்சி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் திருமறைக்காட்டிலே இருந்து அவர் மதுரைக்கு புறப்பட்டு போறாரு. இவங்க 2 பேரும் திருமறைக்காட்டில் இருக்கிற பொழுது தான் மதுரையில இருந்து அந்த அம்மையாரிடத்திலே இருந்து அழைப்பு வருகிறது, ஒற்றர்கள் மூலமாக வருகிறது. நீங்கள் மதுரைக்கு எழுந்தள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக கேட்ட பிறகு பிரிஞ்சு விடுறாரு. அங்கேருந்து நாவுக்கரசர் வழி அனுப்பி வச்சுடுறாரு. இவ்வளவு நடந்துருக்குது. இப்போ நம்ம பதிகம் எந்த சூழலில் இருக்குதுன்றதை தேடணும். அப்போ நம்ம வரி வரியாக திருமுறையை படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எங்கன்னா நடந்ததுனாக்கா வாய்மூருக்கு சென்று வந்து விட்ட பிறகு, நான் திருமறைக்காட்டில் இருக்கிற சாமி பற்றிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. அங்கே இருக்கிற சாமி வந்து சப்த விடங்க தலங்கள் என்று 7 இருக்கிறது. வணக்கம். 7 சப்த விடங்க தலங்களிலே இதுவும் ஒரு தலம். இந்த சப்த விடங்க தலையிலே இது அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. ஒவ்வொரு விடங்கருக்கு என்னென்ன விடங்கர் என்று. அதிலே புவனி விடங்கராக இவர் வீற்றிருக்கிறார். அந்த புவனி விடங்கர் என்பதற்கு உரியதாக இருக்கிற ரத்ன சிம்மாதனம் அவையும் இந்த தலங்களிலே இருக்கிற ஒரு சிறப்பு உரியதாக இருக்கிறது. அந்த ரத்ன சிம்மாதனம் என்று இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்தது இந்த தலத்துக்கு இன்னொரு சிறப்புனாக்கா இராவண வதம் முடிந்து முதலிலே கேட்டுக்கின்னு போகிறதுக்கு ஒரு இடம், வில்லை ஊன்றிய இடம், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த சேது பந்தனம், அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த பாவம் நீங்குவதற்காக திருமறைக்காட்டிலே இருக்கிற பெருமானை இராமர் வழிபாடு செய்ததாகவும் நம்ம வரலாறு இருக்கிறது. ஆக இவ்வளவு பெருமைக்குரிய தலம்னால அதுக்கப்புறம் பிறகு இங்கே பெருமான் சிவலிங்கத்துக்கு பின்னால அகத்தியருக்கு கோலம் கொடுத்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு. அகத்தியர் எங்கெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த கல்யாணத்தின் போது, பார்வதி கல்யாணத்தின் போது நடக்கிற செய்தி அது. அங்கிருந்து அகத்தியரை அனுப்பி வைத்தார். தென்பால் வடபால் உயர்ந்திரிய தெரிந்து தேவர் வருந்ததலால் வன்பாசகன்ற குருமணியை தொலையாமலையம் தனில் வேக முன்பானது போல் படியிருப்ப மூவர் முனிவர் அகமகிழ்ந்தார் அன்பாய் அரம்பயர் சூழ அரண்பால் வந்தால் அம்பிகையே. கச்சியப்பர் எழுதுகிற 50 பாட்டுக்குரியதை ஒரே பாட்டில் குடிச்சிருக்கிறார் சம்பந்த சரணாலயர் காஞ்சி புராணத்து இது கந்தபுராண சுருக்கத்தில். இந்த ஒரு பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வரலாறு ஆகிப்போச்சு. அது வரலாறுனா நீளமாக போயிடும். ஆக அப்படி அகத்தியருக்கு நீங்கள் போகிற இடத்துல நான் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவருக்கு காட்சி கொடுத்த ஒரு பெருமைக்கு உரியதாக இருக்கின்றதால் அந்த வகையில் அந்த காட்சியினுடைய தலம் இங்கே அந்த மூலவருடைய பின்னாலே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிற திருமண கோலம் மறைக்காட்டு மணால திருமண கோலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பின்னால் இவர்களுக்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டிலே சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் வந்து இந்த இடத்துல தலத்தில் வழிபாடு அவர்கள் பாண்டி நாட்டுக்கு வருகிற போது பாண்டி நாட்டில் இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் செய்கிற போது அவர்களும் இங்கே வழிபாடு செய்கிற ஒரு பெருமைக்குரியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஒளி மங்கிய நிலையிலே எரிந்து கொண்டு இருக்கிற விளக்கினை சைவத்துக்கு முக்கியமான விஷயம். அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ செய்யாமலோ இல்லை புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் பலன் கொடுப்பாருன்னு நினைக்கிறோமே, புண்ணியத்துக்கும் பலன் கொடுத்த செய்தி அதான். ஆமாம், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தது இல்லையா? கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிதுரு எல்லா பிழையும்ன்றமே அது மாதிரி எல்லா பிழையும் பொறுத்தருவாயினும். இதுக்கு பாருங்க, சாதாரணமாக விளக்கேஞ்சிங்குது, அது சாதாரணமாக அவிர நிலையில் இருந்துக்குது. அப்போது அது இப்போ போச்சு. எண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கலான்னு அது போச்சு. ஏன்னா அவிர நிலையில் இருக்கிறதுனால தான் சூடு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை கை வச்சு பார்க்கலான்னு வச்சுது. அந்த நேரத்தில் அது தற்செயலாக கொஞ்சம் தூண்டி விட்டு போச்சு.
அது தூண்டின உடனே கொஞ்சம் எரிய வச்சேன்னு சொல்கிறோங்களா, அவருக்கு பின்னால் வந்து 3 உலகையும் ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அரச பதவியே அவருக்கு கிடச்சிது. 3 உலகத்தையும் மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்த பிறகு அவன் 3 உலகம் இருந்தது. அதனால்தான் 3 உலகத்தை அடக்குவதற்காக திருவிக்கிரமனாக பெருமாள் அவதாரம் செய்து 3 அடி கேட்டு 3 உலகத்தை ஆளு. இப்போ பாருங்க, ஒரு சின்ன இது வந்து புராணம்தான் இருந்தாலும் பெருமானை இருக்குன்னு நல்லதோ தெரியாத போய் கூட பெருமானுக்கு ஒரு நல்லது செஞ்சான்ட்டு. பச்சை பாசத்தில் படித்தவங்க யாராவது இருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இருப்பீங்க. நான் பச்சை பாசத்தில் படிக்கலை. அங்கே ஒரு ஆசிரியர், நான் சாதாரணமாக அவர் கோயிலுக்கு போவாரேன். நான் கோயிலுக்கு வர முடியாது, நீ வேணா போயிடுவா, காமாட்சி கோயில் தானே, நீ போய் வான்னு வரேன். காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு சரி இன்னும் போயிட்டு வர வரைக்கும் நான் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோயில்ட்டு நின்றுருக்காரன். நின்று இருந்துட்டு அங்கே ஒரு போர் அடிக்கும். அப்போல்லாம் என்னன்னா டைம் பாஸிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெத்தலை பாக்கு போடுறது பெட்டி கையில் வச்சுருப்பாங்க. வெத்தலை பாக்கு பெட்டி எடுத்து வெத்தலை எடுத்து அது எப்படி போடுறதுன்னு பொசிஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் போடுறது இல்லை, அதனால் அந்த முறைப்படி அதையெல்லாம் போட்டு சுண்ணாம்பெல்லாம் தடவிட்டு கையில் கொஞ்சம் சுண்ணாம்பு ஒட்டி இருந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு அங்கே கோயில் செவுத்தில் அப்படி தடவினாரான். அதை வந்து கடவுள் என்ன பண்ணாராம், என் கோயிலை வெண்மையாக்கிட்டேப்பா, செவுத்து கொஞ்சம் நீ வெள்ளை ஆக்கிற புண்ணியத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு பலன் கொடுத்தாராம். இப்படி ஒரு கதையை சொல்லுவார் பச்சைவாசல் ஒரு பேராசிரியர். காரணம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலே நல்லது செய் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதற்காக சொன்னால். அப்படி தான் இந்த எலி சமாச்சாரம். அடுத்தது, இறைவர் வேதங்கள் வழிபட்டு மூடிவிட்ட கோயில் கதவு திறந்தது. அது மறைக்காட்டில் இருக்கிற செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் எடுத்து அதான். இன்னொன்று முக்கியமானவர்கள் பரஞ்சோதியாரும் பரஞ்சோதி முனிவர் தாய்மானவர் இவங்கள்லாம் அவதாரம் செய்த தலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வழிபட்டுருக்காங்க பாருங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாறு ஒரு 3 நாள் பேசலாம். கந்தபுராணத்தில் நிறைய இருக்கு. மீனாட்சி கல்யாணத்தும் போது, மீனாட்சி இல்லை, கந்தபுராணத்தில் தெய்வ யானை திருமணத்தின் போது, வள்ளி திருமணம் பின்னால் ரகசியமாக நடக்குது. தெய்வ யானை திருமணத்தின் போது முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாறு நிறைய பாடல்களில் கொடுத்துருக்காரு நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார். அது மாதிரி அவருடைய இது அவர் வழிபாடு செய்தது. முசுகுந்த சக்கரவர்த்தி, கௌதமர் முனிவர், அவர் பிரமன், இந்திரன், நாரதர், வசிஷ்டர், அகத்தியர் இவ்வளோ பேர் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அடுத்தது இங்கே கோயிலில் இன்னொன்று போனாங்க, பல பேருக்கு தெரியாது, ஒரு பெட்டியில் வச்சு ஒரு இலிங்கம் இருக்குது. அது வந்து மரகத விடங்குறான். மரகத விடங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சவங்க போனால் ஓரளவுக்கு அந்த நாள் எடுத்து காமிப்பாங்க. மரகத விடங்கர் சிலை இங்கே பெட்டியிலே வைத்து தினசரியும் பூஜை செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்குது. இவ்வளவுக்கு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தலத்தை பற்றி பார்க்க வேணாம். பெரிய புராணத்தில் என்ன சூழலில் பாரு, மரகத விடங்கர். மரகதனா மரகத பச்சை கல்லுங்க. இப்போது திருமுறையில் இதுக்கு வந்து 598வது பாடல், 598வது பாடல் திருஞான சம்பந்தருடைய வரலாறுல. இதில் இது தெளிவாக சொல்கிறார் பாருங்க. 2 பேரும் தங்கியிருந்தாங்கன்றது சேர்க்கிறாரு, அழகாக சொல்றார். சண்பை நாடு உடைய பிள்ளை தமிழ் மொழி தலைவரோடு, சேக்கிழார் வாக்கு. இவர் என்ன சொல்றாரு, சண்பை நாடு உடைய பிள்ளை ஞானசம்பந்தர் தமிழ் மொழி தலைவரோடு. யார? நாவுக்கரசருக்கு சேக்கிழார் கொடுத்துக்கிற பட்டம் இந்த படலத்தில், இந்த இதில், இந்த திருவிளையாடலில், தட் இஸ் இந்த புராணத்தில் தமிழ் மொழி தலைவரோடு. எப்படி அவரே சொல்லியிருக்கார் பாருங்க. மண்பயில் சீர்த்தி செல்வ மாமரை காடு வைகி. மண்பயில் செல்வம், இந்த மண்பயில் சீர்த்தி செல்வம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ வரலாறு நிறைய இருக்குது. மண்பயில் சீர்த்தி, இந்த சீர்த்தி, இது மண்பயில் சீர்த்தி செல்வம் ரெண்டா பிரிக்கணும். அதை மண்பயில் செல்வம், சீர்த்தி செல்வம். மண்பயில் செல்வம், சீர்த்தி செல்வம்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்போ மண்பயில் செல்வம் எதுனாக்கா பூமியிலே கிடைக்கின்ற பொருள்கள். கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே கடல் கொடுக்குற செல்வம், பூமியில் கிடைக்கிற செல்வம், தோண்டி தாண்டி பார்த்தா கிடைக்குது இல்லையா நமக்கு எல்லாம். இப்போ அதுதான்
பூமிக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத உள்ளே இருக்கிறது தான், கடலுக்குள்ளே இருக்கிறது போல் எவ்வளோ செல்வங்கள் இருக்குதுன்றதை இன்றைக்கி அளவிடவே முடியாது. அதுபோல் மண் பையில் செல்வதற்கு கடலால் பெறப்படுகின்ற செல்வங்கள், கடல் சூழ்ந்த இடத்திலே பெறப்படுகின்ற செல்வங்கள் தான் வந்து மண் பையில் செல்வம். ஆக பூமியிலே கிடைக்கின்ற செல்வங்கள் மண் பையில் செல்வம். சீர்த்தி செல்வம்னா என்னென்னா பெருமாளுடைய திருவருளால் கிடைப்பது. அந்த சீர்த்தி என்பது புகழ், கீர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா. சீர்த்தி என்பதுக்கு கொஞ்சம் அகன்ற பொருள் இருக்குது. கீர்த்தி என்பது ஒரே ஒரு பொருள். கீர்த்தி என்பது புகழ் மட்டும் வருது. சீர்த்தி என்றால் புகழையும் மிகுந்த புகழையும் பெருமாளுடைய திருவுருளாகிய செல்வத்தையும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது தான் சீர்த்தி. ஆக இந்த மண்பையில் செல்வம், சீர்த்தி செல்வம் இரண்டுமே மறைக்காட்டிலே மலிந்து இருக்கிறதுன்றார். அதை சொல்ல வந்தவர் தான் மண்பையில் சீர்த்தி செல்வம் ஆர்மறைக்காட்டு வைகி. ஆக ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க. கண்பையில் நெற்றியாதம் கடலினை பணிந்து, பெருமானுடைய திருவடியை பணிந்து போற்றி நீண்ட நாட்கள் இருக்கிறார்கள். இது எப்போனாக்கா ரெண்டு விஷயம் நடந்து போச்சுங்க. கதவு திறக்க முடியாச்சு, வாய்மூருக்கு சென்று ரெண்டு பேரும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பங்கே தங்கி இருக்கிறார்கள். கடலினை பணிந்து போற்றி பண்பையில் பதிகம் பாடி பரவி அங்கு இருந்தார். பல பதியங்களை பாடி அங்கே இருந்தார்கள். அவர் பாட்டுக்கு அவர் பாடுவார். அவர் வரலாறு வருகின்ற பொழுது திருநாவுக்கரசருடைய வரலாறு சொல்கிற இடத்துல அங்கே இடத்துல என்னென்ன சதி பாடினார், எப்படிலாம் இருந்தான்றதை சேக்கிழார் சொல்லி போகிறாரு. இங்கே வந்து சொல்கிறாரு, குறிப்பு கொடுக்குறாங்க என்னெல்லாம் பதியம் பாடிக்கிறார். அங்கேருந்து ஞானசம்பந்தர் அந்த இடத்துக்கு பாடிய பதியங்கள் இருந்து தனியாக தலங்கள் தோறும் இவ்வளோ வழிபாடு பண்ணி அது ஒரு புத்தகத்தை எடுக்கணும். அங்கே பார்த்தா அவர் அங்கே திருமறைக்காட்டிலே பாடிய பதியங்கள் என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம படிக்க போகிறது திருவிராகத்திலே இருக்கிற நட்டைப்பாடையிலே இருக்கிற சிலைதனை நிறுவியோர். இப்போ நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். சிலைதனை நிறுவியோர் என்கின்ற நட்டப்பாடை பண்ணிலே இருக்கிற ஒரு பதிகம். அடுத்தது பொங்கு வெண்மணல் என்கின்ற பியந்தை, பொங்கு வெண்மணல் என்று தொடங்குகின்ற பியந்தை காந்தாரத்திலே இருக்கின்ற ஒரு பதிகம். அது 2ஆம் திருமுறையில் பாருங்கள். அங்கே பாடினதுலேயே 3 பதிகம் பாடியிருக்கிறது. அந்த 3 அங்கே இந்த இருந்து பதிகம் பாடி பரவிறார் என்று சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வரத்தான். இதுக்கு முன்னே சில பதிகம் பாடியிருக்காரு. ஏதோ திறக்க பாடியது அரைக்க பாடியது வேற. அப்புறம் அங்கே போய் வரும்போது பாடினார். அது இல்லாத இந்த இடத்துல பதிகம் பாடி இருந்தார்னு சொல்கிறார் இல்லையா. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறார் பாருங்க. சேக்கிழாருக்கு உரை எழுதியவர் இந்த பண்பையில் பதிகம் பாடினார் என்று சொல்லுகின்ற போது என்னென்ன பதிகம்னு சொல்கிறாரு. அந்த பதிகங்கள் முதல் திருமையிலே இருக்கிற இப்போ நம்ம படிக்க போகிற சிலைதனை நிறுவி திருவிராகப்பண்ணு, அடுத்தது பொங்கு வெண்மணல் என்று தொடங்குகின்ற பேந்தை காந்தாரப்பண்ணு 2ஆம் திருமையிலே இருக்கிறது. கற்பொலி என்று தொடங்குகின்ற திருவிராகத்திலே சாதாரியிலே இருக்கிற பண், சாதாரி பெண்மை 3ஆம் திருமையிலே வரும். இந்த 3 பண்களையும் 3 பதியங்களையும் 3 பண்களிலே 3 திருவுகளை அடைக்கத்தக்க வகையிலே பாடியிருக்கிற அத்தனையும் சேர்ந்து இங்கே வருது. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க பின்னால். நம்ம அங்கே போக போகிறதில்ல. இவைகளெல்லாம் பாடி இருந்தார் என்ற செய்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலையே பாடிய பதியங்கள் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பதிகம். இதில் பதியத்தில் மொத்தமாக சேர்ந்து என்ன சார் செய்தி இருக்குது அப்படின்னா, நான் அவசரமாக போனோம், கொஞ்சம் வேலை இருக்குது, இதில் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டுனாக்கா, கட்டுரை எழுதுகிற போது முதல்ல இதெல்லாம் தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எழுதுவோம் முன்னுரையில். அது வரைக்கும் பார்த்து மார்க் போட்டாக்கா நிறைய மார்க் கிடைக்காது. அது மாதிரி இது குறிப்பாக சொல்லிடுறாரு பாருங்க. பதிக குறிப்பு என்னென்ன இருக்குன்னாக்கா, மறைவனும் அமர்தரு பரமணி, மறைவனத்திலே இருக்கிற பெருமான் என்னென்ன செஞ்சாருதை வரிசையாக சொல்கிறாருங்க. அதுதான் அந்த பதிகங்கள் மொத்தத்திலே இருக்குது. எக்ஸாக்ட். விடம் எழ அது நுகர்பவன், நல்லா தெரியும். விடம் எழ அது நுகர்பவன். அரவு அணி தருபவன், அரவை அணிந்து கொண்டிருப்பவன். மலைமகள் இனிது உரை தரும் எழில் உருவினன், உமையொரு பாகனாக இருக்கின்றவன். கையிலையில் மலிபவன், அவன் நிறைந்து இருக்கிற இடம் எங்கன்னா அதிகமாக முக்கியமாக இருக்கிற இடம், அவருக்கு விரும்பி இருக்கிற இடம், நிறைந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப நாள் அங்கே தான் இருப்பார். அப்பப்போ ஒரு தலத்துக்கு வந்து போயிட்டே இருப்பார், அங்கங்கே இருப்பார், எல்லா தலங்களையும் இருப்பார். ஆனாலும் அவர் கையிலையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் மலிபவன். பசுபதி, பசுபதி என்றால் பசுக்களுக்கெல்லாம் தலைவன். இல்லை, இந்த பதியங்களில் இருக்கிற மொத்தமான ஒரு குறிப்புங்க, இது வேற ஒன்று. கருணையன், பெருமானுக்கு அளப்பரும் கருணை உடையவனாக இருக்கின்றவன். வெளி உருவிய பரன், அவனுடைய பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறான்னு இல்லாத இடமே எங்கேயும் இல்லை, எல்லா அண்ட சராசரங்கள் முழுமையுமே வெளி உருவிய பரன். அறிவரு பரன், இவ்வளோ ஆள் இருக்கிற சார், இவ்வளோ இருக்குதுன்னாக்கா, ஆனாலும் அவர் யாராலும் அறிய முடியாது. இயல்பாக விரைவாக யாரும் அவரை அறிந்து கொள்ள முடியாது.
என்று இவ்வாறு பலவாக புகழ்ந்து போட்ட இந்த செய்தியெல்லாம் பின்னால் பாடல்களே வரும்போது இறைவனுக்கு பேர் ஈஸ்வரர், மறைக்காட்டு ஈஸ்வரன் பேர், வேத ஆரண்யேஸ்வரன் பேர், வேத வனேஸ்வரன் என்று பேர். 3 பெயராலும் பெருமானை குறிப்பிறார்கள். காவிரி தென்கரை தலங்களிலே, காவிரி தென்கரை இருக்கிற தலங்களிலே இது 125வது தலம். மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகை, திருவாரூர் போன்ற இடங்களிலே இருந்து அதுக்கு நிறைய பேருந்து கிடைக்கிறது. இப்போ ட்ரெயினில் கூட நிறைய போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் விட ஒரு சுற்றுலாவில் நல்ல அமைப்பான சுற்றுலா, அது அறக்கட்டளை போகிற சுற்றுலாவில் போயிட்டாக்கா நம்மளுக்கு தொல்லையே இல்லை. நம்ம பாட்டுக்கு போய் பார்த்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்து நேரில் வேலை, சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, முன்னாடியே கொஞ்சம் பணத்தை நம்ம கையில் கொடுத்தா சரியாக போச்சு, அவ்வளோதான். திருவிராகம், திருமடைக்காடு, பண் நட்டப்பாடை, கச்சேரியில் பாடுற மாதிரி படிக்கணுன்னாக்கா நம்மளால் படிக்கலாம். ஆனாலும் நம்ம பொருள் புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் படித்து சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கும், அதில் தனியாக வரும். சிலை தன்னை நடுவிடை நிறுவியோர் சிலைமலி அறவது கொடு திவி தலமலி சுர சுர சுரல் கொடு தலமலி தவமலி சூரர் அசுரர்களோடு சலசல கடல் கடை ஒழிமிகு கொலைமலி விடம் எழ அவருடல் உலைதர அது நூகர்பவன் எழில் மலைமலி மதில் பூடை தழுவிய மறையவன் அமர்தர் மறைவனம் அமர்தரு பரமனே. இது கொஞ்சம் அப்படி பண்ணோட அந்த லைட் பாட்டேன். பொருள் புரியாது. சிலை தனை நடுவிடை நிறுவியோர், இப்படி பிரிச்சு புரியுது பாருங்க. சிலை தனை, சிலை சரி பச்சா, நடுவிடை நிறுவி ஓர் சினம் மலி அறவது கொடு. என்ன சொல்றாருன்னா, சிலை தனை, சிலை என்பது மந்திரமலையை குறிக்கிறது. மந்திரகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மந்திரகிரி இப்போ என்ன செஞ்சாங்க, எதுக்காக இது வந்ததுன்னு பின்னால் சொல்ல. சிலை தனை, அந்த மந்திரகிரியை நடுவிடை, கடலுடைய நடுவிலே நிறுவி. இப்போ புரிஞ்சுட்டு இருக்குமே, மந்திரகிரி மலையை கடலிலே நடுவில் நிறுவி ஓர் சினம் மலி அறவது, கோபத்தினால் தெரிஞ்ச வாயை திறந்ததுனாகா போட்டுதுனாகா தேர முடியாது. சினம் மலி அரவு, கோபத்தினால் விஷத்தை கக்கின்ற தன்மையுள்ளதாக இருக்கின்ற அரவு. அவர்கள்லாம் தலைவன் ஆதிசேஷன், அவர் தம்பி இவரை சொல்லுவாங்க, எங்கள் புராணத்தில் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சினம்மலி அரவு வாசுகி. இப்போ 2வது குழு கொடுத்தாச்சு. ஒன்று, மந்திரமலையை கொண்டாந்து எங்கே போட்டாங்க, கடல் நடுவில் நிறுவனாங்க. வாசுகியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், அறவது கொடு, பாம்பை அதில் சுற்றி பாம்பினை கொண்டு திவிதலம் என்று ஒன்று இருப்பாருங்க. இந்த திவின்றது இந்த பாட்டில் கடைசியில் இந்த வரியில் கடைசியில் முடிச்சு அடுத்தது தலம்னு ஒன்று போருங்க. இது இலக்கணத்துக்காக வருது, யாப்புக்காக வருது. திவிதலம்னு பிரிச்சுக்கணும். திவிதலம் என்றால், திவிதலம் என்பது சொர்க்கலோகத்தை குறிக்கிறது. புண்ணியம் பண்ணவங்களாம் போய் அவர்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலனை அனுபவித்து இறைவனை ஒப்பு செய்வதற்காக பெருமான் செய்கிற இடம் தான் வச்சிருக்கிறது தான். சார் பாவம் செஞ்சாக சொல்லவே வேணாம், நரகத்தை கொண்டு போயிடும். ஆக திவிதலம் என்றால் திவ்ய தலம், திவ்ய காரியங்களை செய்தவர்களுக்காக கொடுத்திருக்கின்ற, திவ்யமாக இருப்பதற்காக இருக்கின்ற தலம் திவிதலம். அது குறிப்பாக திவிதலம் என்கின்ற அந்த சொர்க்கலோகத்திலே சேர்த்துட்டா. இப்போ சொர்க்கலோகத்திலே இருக்கிற யார் பாருங்க, சூரர் அசுரர்களோடு. எப்படி பிரியாம, சுரர் அசுரர்களோடு, இது பாட்டு யாப்புல. சூரர் அசுரர்களோடு, ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள். சூரர் அசுரர்களோடு கரையிறாங்களாம். இப்போ தெரியா போச்சா, திருப்பார்கடலை கரையிறாங்க. அது என்னென்ன வச்சாங்கிறதான் இந்த 2 வரியில சொல்லியிருக்காரு. அசுரர்களோடு கடல் கடையிறாங்களாம். கடையிற போது என்ன சவுண்டு வருதான், 2 பேரும் மகா பலசாலிங்க. கரையிற போது சலசல கடல் கடை வழிமிகு. கடலை சலசல என்றால் ஒலி குறிப்பு. சலசல, தட தட, டுடு டுடு, இதெல்லாம் அர்த்தம் கிடையாது, ஆனால் ஒலி குறிப்பு. அந்த ஒலி குறிப்பு சலச என்கின்ற ஒலி எழுப்பும்படியா கடலை கடை உழி, கடலை கடைகின்ற போது கடை உழி,
கடைஞ்சாங்களா நாங்கள் கதை சொல்லும்போது. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அது தெரியாத சொல்லட்டுமா? எத்த கடைஞ்சாங்க? குழந்தைக்கு கதை சொல்லுவாங்க பாட்டு. அதான் கடை உழி கடைகின்ற போது மிகு கொலை மலி விடம் ஏழ. எல்லாம் தான் கொலை பண்ணுவான், ஒருத்தரை பண்ணுவான், 5 பேர் பண்ணுவான், இன்னும் சாமர்த்தியமாக தான் 10 பேர் பண்ணுவான். ஒரு டேங்கில் விஷத்தை போட்டுட்டாங்க, அது ஒரு கொலை தான். அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க போவாங்க. இப்போ என்ன பாவம் பண்ணி என்ன துருக்கியில் பாருங்க 2 நாளாக ஒரு நாளையும் 1500 ஏறிக்கினே போகுது. 4 நாள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு 15,000 சில்லற காலையில். இது என்ன ஆகுது? நாட்டிலே பெருமான் எப்படிலாம் கணக்கு செஞ்சுங்கிறாரு, என்ன சொல்ல, இது இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தாக்க பயம் வரணும். எல்லாரும் வரல. இப்போ தெரியுதா பெருமான் நம்மளை எவ்வளோ நல்ல இடத்துல வச்சுங்கிறாருன்னுட்டு. தென்னாடுடைய சிவனையே போற்றி. இப்போ தெரியுதா? தென்னாகத்துக்கும் இந்தியாவுக்கும், இன்னும் இந்தியாவுக்கும் மதிப்பு வருது. முதல்ல இது அயல்நாடு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பல இடங்களிலே பல நிகழ்ச்சி நடக்குது. இங்கேயும் நடக்காது இல்லை. எது இருந்தாலும் அடியார் பெருமக்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பக்தியோடு நம்ம இருக்கணும், அவ்வளோதான். அதில் வச்சுக்கணும். இப்போ நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோமே, எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான பலன் அனுபவிக்கிறோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாக்கா கவலை இல்லை. ஆனால் வர மறுக்கிறோம். ஐயோ நான் செஞ்சிட்டேன், அந்த பாவி செஞ்சிட்டானேன்னு நினைக்கிறோம். ஆனால் அடியார் நீங்களாம் நினைக்க மாட்டீங்க. நான் கூட எப்போவாது ஒரு நேரத்தில் நினைப்பேன். ஏன்னா நம்ம அதுதான் பக்குவப்பட்டுட்டோம் இல்லையா? ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் ஆகிப்போச்சா? 6 வருஷம் ஆகி 7வது வருஷத்தில் நடந்துன்னு இருக்குது. இன்னமும் நம்ம திருமுறை சிவஞான அருளையர் காட்டில் தேவாரத்தை பற்றி கற்றுக்கின பிறகும் நாங்களாம் படித்து வந்து சொல்லி கிடக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் படிக்கிறோம், எனக்காக நாங்கள் படிக்கலை இப்போது. ஆனால் அதில் எனக்கு நண்பன்னா பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் இப்படி இருக்கணுன்ற ஒரு நன்மை கிடைக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கொலை இது என்ன பண்ணிச்சான் பாருங்க, மிகு கொலை. அந்த விஷமானது தேவலோகம், அசுரலோகம், மேலே சொல்லுவாங்க சபாலோகம், சனாலோகம் என்கிற 7 உலகங்கள், கீழே மொத்தத்தையும் கொலை மலி முழுவதுமாக கொலை செய்கின்றதாக இருக்கின்ற விடம் வெளியில் வருதான். ஏழை விடம் வந்த உடனே என்னாச்சான், அவர் உடல் குலை தர. அவர்னா யாருங்க? தேவர்கள், அசுரர்கள். அவருடைய உடலெல்லாம் என்ன ஆயுதான்? நடுக்குதான். குலைதல் என்றால் நடுங்குதல், அலமந்தல், அலமறுதல், துன்பப்படுதல், மிக்க துன்பத்தை அடைவது. அவர் உடல் குலை தர அது நுகர்பவன். அதை நுகர்பவனாக இருக்கின்ற பெருமான். நுகர்தல் என்றால் விரும்பி சாப்பிட்றதுன்னு பேருங்க. சாப்பிடுதல் என்பது, நுகர்தல் என்பது விரும்பி சாப்பிட்றது தான் நுகர்தல் சொல்லணும். அது ஒரு சொல்லுகளுக்கு ஒரு இடத்துல நல்லா இருக்கும். இந்த 97 கேட்டாங்க. நான் கேட்குறேன், மரியாதையான சொல்லா இது? நம்ம தமிழ் படித்தவங்க, நம்ம சிவச்சந்திர ஐயா கிட்ட மாதிரி மீட்டிங்லாம் கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இதுவாட சொல்லுவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்பதிலே 4 வகை இருக்கிறது. உண்ணுதல், சாதம் நல்ல சாஃப்டாக இருந்தால் வாயில் போட்டு உண்ணுதல். தின்னுதல்னு பேர் என்னன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது. அரை வேக்காட்டில் சில செஞ்சால் தாங்க நல்லா இருக்கும். முழு வேக்காடு போட்டு செஞ்சால் சில பண்டங்கள் நல்லா இருக்காது. அது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது என்ன பண்ணணும்னாக்கா பல்லால் கடிச்சு சாப்பிடும், அதுக்கு தின்னுதல். லிக்விடாக இருந்ததுனாக்கா என்ன பண்ணணும், தட் இஸ் நீர்மமாக இருக்கிறவற்றை. தண்ணீர் தின்னியாடா சொல்ல முடியாது, தண்ணி சாப்பிட்டியாடா இல்லை, இலக்கணப்படி அது கூட தப்பு தான். தண்ணீர் பருகினாயோ, பருகுதல். பாயாசத்தை எப்படி சாப்பிட்றதுன்றது அவர் பலனாதுன்னு சொல்லி காமிப்பார். எனக்கு மட்டும் நான் அவ்வளோ தெரிய போதான்னு அவர் பேச்சு கேட்டோம்னா நீங்கள் இருப்பீங்க. ஆகவே இது உணவுக்கு என்பது உண்மையிலே இவ்வளோ இருக்குதில்ல. இந்த இது என்ன போச்சான், எழில் மலை அப்படிப்பட்டவன் அதை நுகர்தல் என்றால் விரும்பி உண்ணுதல். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் உடல் நடுங்குகின்றார்கள், என்ன செய்ய போகிறோம் என்று. டேக்கிடிசி கொண்டாப்பான்னு சொல்லிட்டு அதை எப்படி சாப்பிட்டாருன்னு உங்களுக்கு கதை தெரியும், அங்கே போக வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவன் நுகர்பவன். எங்கே கொண்டாந்து முடிச்சார் பாருங்க. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெளிவாக ஆகிப்போச்சு. கொஞ்சம் கடினமான சொற்கள் தான், கொஞ்சம் நம்ம அப்படியே பார்த்துட்டு இன்னும் நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பார்த்து இதுன்னு அது தெரியலையே என்ன ஏதுன்னு பார்த்தா அப்புறம் நீங்கள் அது ஒரு உரை நுழை தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு அர்த்தம் தெரியுதான்னு பார்த்தாக்கா, ஏன்னா ரேண்டமாக உரை எழுதிக்கிற சில நூல்கள் இருக்குது, அதில் பார்த்தா தெரியாது. இந்த நூல் எழுதுறவங்களுக்கு தான் அது தெரியும், எங்கே போய் தேடி பிடிச்சி எல்லாம் எழுதணும். ஏன்னா எதை எழுதினாலும் இதை எழுதிட்டாக்கா
வேற ஒரு நூல் அதை பற்றி தெளிவாக கொடுத்துருந்தாங்க, அது என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஐயா இருக்கார். எப்போ பாரு நூலை எழுதினார். நாங்கள்லாம் பேசி புட்டு போடுறோம், எதனா ஒன்று ரெண்டு இருந்தால் காதாட போகுது. அவர் பதிவு செய்கிறார் புத்தகத்தில். எத்தனை புத்தகங்கள் எவ்வளோ ரெஃபரன்ஸ், ஒரு புத்தகம் எழுதுறப்ப பின்னால் ரெஃபரன்ஸ் கொடுப்பார், இந்த நூல் வந்து பார்த்தது. அப்படி அருணையாருடைய உரையில் எடுத்து பார்த்தா ஒரு முறை இருக்கும், வர்த்தமான பதிப்பகத்தை எடுத்து பார்த்தா ஒரு முறையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு திருவாரூர் ஆதினத்தில் போட்டுக்கிறாங்க, அது அருமையான உரையாகுது. எப்படியோ இப்போ அதை எப்படி தான் அர்த்தம் போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான சில நம்ம ஏன் தான் அது மாதிரி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. அர்த்தத்துக்கும் நேரம் கொடுக்கல, அது ஒரு கதையாக போயிட்டு இருக்குது. மலை மலிபுடை அப்படிப்பட்ட பெருமான். இப்போ பெருமான் என்ன பண்ணார், உலகத்திலாம் சுருக்கிற துன்பங்களை எல்லாம் தான் தாங்கிக் கொள்ளுகின்ற பெருமானுடைய திருவருள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சரி, அப்புறம் பவன் அவன் எங்கே இருக்கிறான்? மலை மலி மதில் புடை தழுவி என்றால் அந்த மலையை போன்றதாகவும், என்னன்னாங்க மலையை ஒத்த மதில்னாங்க. மதில் எப்படி இருக்கணும்? அரண். அது மதில் ஒரு அரண், மலை ஒரு அரண். நமக்கெல்லாம் தீபகற்பத்துக்கெல்லாம் மலை அரணாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு பக்கத்திலே நமக்கு மலை பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு பக்கத்திலே கடல் பாதுகாப்பாக இருக்கிறது. அதுபோல மலை அரண் என்றால் வலிமை உடையதாக இருக்கின்ற, மதில்கடை உடையதாக இருக்கின்ற, புடை தழுவிய மறையவன். மறைவனம், மறைவனம் என்றால் வேதவனம் என்று சொல்லலாம். ஏற்கனவே அந்த வேதவனம் என்று பெயர் திருமறைக்காடு என்று சொல்லலாம். வனம் என்றால் காடு, மறைக்காடு என்றால் வேதம், வேதத்தினுடைய காடு திருமறைக்காடு. திரு என்பது அடைமொழி, மறைக்காடு, மறைக்காட்டு மணாளந்தானேன்னு வருவார். அப்படிப்பட்ட ஊரிலே இருக்கிற பெருமான் ஒரு செய்தியை சொல்லிட்டார். என்ன செய்தி முதல்ல கிடைச்சது நமக்கு? மறைக்காட்டிலே இருக்கிற பெருமான் கடலை கடந்து அவர் விடம் அருந்தின செய்தி தெரிகிறது. அப்புறம் பாருங்க, கரமுதலிய அவயவமவை கடுவிட அறவது கொடுவரு. நான் இது முதல்ல படிச்சு அப்புறம் சொல்லணும், டைம் ஆகிடும், 6 பாட்டு தான் வரும். சொல்ல கரம் பொரியிற மாதிரி சொல்லிடுறேன். கரம் முதலிய அவயவம் எப்படி படிக்கணும்? கரம் கை முதலிய கை என்று சொல்ல, கை முதலாக சொல்லப்படுகின்ற அவயவம். நல்ல தமிழுங்க. எப்படி இருக்குது பாட்டை பார்த்தா நம்ம இன்னும் புரியாத மாதிரி இருக்குது. கரம் முதலிய அவயவம் வருது. ஆனால் கரம் முதலிய அவயவம், கரம் என்று சொல்லப்படுகின்றதும் கரத்திலே இருக்கின்றதோடு தொடங்கி இருக்கின்ற அவயவங்களும் அமைகடு அமை கரங்கள் என்று சொல்லப்படுகிற அவயவங்களிலே அமை கடுவிடம் அரவு அது கொடு, கடுமையான விடத்தை கொடுப்பதாக இருக்கின்ற அரவத்தை கொண்டு கை முதலாகிய அவயவங்களிலே அருமையாக கொடு வரு வரன்முறை அணிகிறாராம். ஆக பாம்பை அணிகலன்களாக கையிலே எங்கெங்கே எப்படி அணிய வேண்டும் என்கின்ற கையில் அணிகிற அணிகலன்கள் சில இது சொல்லப்பாரு. என்ன அணிகலன்கள்? இந்த கையிலே அணிய வேண்டிய அவயவங்கள் அணிகலன்களை வரன்முறையாக நூல்களிலே எப்படியெல்லாம் எந்த இடத்திலே அமைய வைக்க வேண்டும் என்று அந்தந்த இடங்களிலே அந்தந்த அவயங்களாக விடத்தை தருகின்றதாக இருக்கிற பாம்பை அணிந்து கொண்டிருக்கிறான். இது எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் ஞானசம்பந்தர் பாருங்க. கரம் முதலிய அவயவம் அவை அமைந்து அமைய வேண்டிய முறைப்படியாக அணிகலன்களை கடுவிட அறவது, கடுமையான விஷத்தை கொடுக்கின்ற அறவை கொண்டு, அறவது கொடு, அறவத்தை கொண்டு பாம்பை கொண்டு வரு வரன்முறையான். முதியோர்கள் நூல் முறையிலே எப்படி வரன்முறையிலே என்ன இடத்தை அணிய வேண்டும் என்று அணிதரும் அவன் அணிந்து கொண்டிருக்கிற பெருமான். எவ்வளோ சுரமா, எவ்வளோ கடுமையான செய்தி சொல்லி ஒரு சின்ன செய்தி தான் இது. பாம்பு ஆபரணன், நாகாபரணன்னு பேர் பெருமானுக்கு. பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பவன். அதை எங்கெங்கே எப்படி அணிகிறாருன்னு இங்கே வருது பாருங்க. கைகள் முதலிய அவயங்களிலே கொடிய விடம் பொருந்திய பாம்புகளை தொன்று தொட்டு வரும் வரைமுறைப்படி, நூல்களோடு கூடப்பட்ட வரைமொழி முறைமுறையாக இப்படி வரையும்படி. சார் என்ன சார் இது பாம்பை எப்படி 2 சொல்கிறாரு. வளையலாக அணியலாமா பாம்பை? பெருமான் வளையலாக அணிந்திருக்கார், தெரியும் உங்களுக்கு. பெருமான் கையில் நாக கங்கணர் அமுதவாக்கு நெல்லு கண்ணப்ப, நாகத்தை கங்கணமாக அணிஞ்சிருக்கிறாரு. கங்கணம் என்பது கையில் எந்த பகுதியில் அணிய வேண்டும் என்ற முறை இருக்குது. அப்படி நாக கங்கணர் அமுதவாக்கு நில்லு கண்ணப்ப, கண் அப்ப நில்லு, இது சேர்க்கிறார். ஆக நாக கங்கணர் என்று சொல்லுவதற்கு அங்கே நாகத்தை கங்கணமாக உடையவர். இது எக்ஸ்ட்ரா சொன்னது. ஆனால் நம்ம உரையில் என்ன சொல்கிறோம், வளை, இன்னொரு கேயூரம் என்று சொல்லுவாங்க.
ஆண்கள் அணியக்கூடியது கேயூரம், இந்த இடத்த கட்டுவாங்க. இது எல்லாம் கேயூரம் முதலியனவாக அணி செய்து கொள்பவன். 2 வரியில் அது முடிஞ்சு போச்சுங்க. ஒரு கோடு வரு வரன்முறை அணிந்து கொள்பவன். அடுத்தது பாருங்க, அணி தரும் அவன் அடல் வலிமிகு புலி அதன் உடை. அடல் என்றால் கொல்லுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற, அடல் என்றால் அடுதல், அழித்தல், கொல்லுதல், அப்படிக்கின்ற கொல்லுகின்ற வீரத்தை உடையதாக இருக்கின்ற, வலிமை உடையதாக இருக்கின்ற, வலியை உடையதாக இருக்கின்ற புலி. புலியினுடைய அதழ் என்றால் தோல், புலியினுடைய தோலை உடையாக உடையவன். 2 சொல்லிட்டார். பாம்பை ஆபரணமாக உடையவன், புலித்தோலை உடையாக உடையவன். இது இலக்கணத்தில் அவர் இன்னும் அருமையாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கே இருக்கிறான்னு சொல்ல வர்றாரு. இப்போ 2 வரியில் சொல்ல, இரவலர் துயர் கெடுவகை நினை. இரவலர் துயர் கெடு வகை நினைதர். இரவலர் என்றால் தன்னிடத்திலே வந்து யாசிப்பவர்கள். இரவலர் என்றால் இரத்தல். தன்னிடத்திலே வந்து யாசிப்பவர்களுக்கு துயர் கெடும்படியாகவும். டே என்னடா கேட்டியா இல்லையா, சரி இன்னைக்கு பசி ஓணும் கொடுங்கன்னாரு. ஏன்டா உனக்கு பசி, நான் இன்னைக்கு மட்டும்தான் இல்லையாடா, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு இடம் போவானா, சரி இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாது, அதுக்கு உண்டான வழி செய்வாரான். அப்போ இரவலர் துயர் கெடு வகை. மொத்தமாக சேர்ந்து இப்போ செக்கு போட்டு பணமாக கொடுத்துட்டாங்க, அவன் எடுத்து போய் டாஸ்மா கடையில் குவாலி பண்ணிட்டு போடுவான். அவங்களுக்கு ஏதாவது பிழைப்பு வழி தேடி கொடுக்கணும், அதுதான் முறை. அதனால் இரவலர் துயர் கெடு வகை நினை இமையவர் புறமேல். இந்த பெருமான் தன்னிடத்தில் யாசிகளுக்கு இரவலர் துயர் கெடு வகை நினை இமையவர் புறம் எழில் பெற வளர் மரணிகர் கொடை. என்ன தத்துவம் சொல்ல பாருங்க. ஒரு செய்தி அப்படியே சுற்றி போட்டு ஞான சம்பந்தருடைய வாக்கு. அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படின்னாக்கா, யாராவது யாசகம் பண்ணாக்கா அவங்க துயரையே முழுவதும் கெடுவரை நினைப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அது எப்படி தன்மையை சொல்கிறாருனாக்கா, தேவேந்திர லோகத்திலே இருக்குது பாருங்க, அது சொல்ல வர பாருங்க. துயர் கெடு வகையை நினைபவர். ஆகை தன்னிடத்திலே வந்து யாசிப்பவர்களுக்கு துயரம் கெடும்படியாக நினைக்கின்ற தன்மை உடையவர்கள் யாரு? மறைக்காட்டில் இருக்கிறவர்கள். அடுத்தது இமையவர் புறம் எழில் பெற வளர் மரணிகர் கொடை மனிதர்கள். இமையவர்களுடைய ஊராக இருக்கின்ற அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு மரம் ஒன்று இருக்குது. இமையர் நாட்டிலே இருக்கிற மரம் என்ன மரம்னாக்கா, நினைச்சதை கொடுக்கின்றதாக இருக்கின்ற கற்பக மரம். அதுதான் சொல்ல வராரு. இமையவர் புறம் எழில் பெற வளர் மரம். ஒன்று இறப்பவர்களுக்கு இல்லை என்றாது அவர்கள் துயர் முழுவதுமாக கடவுளுக்கு தன்மை கொடுக்கின்ற தன்மை உடையவர்கள். அடுத்தபடியாக அவருடைய கொடை எப்படிப்பட்டது என்றால், தேவேந்திர லோகத்தில் இருக்கின்ற கற்பக மரத்தை ஒத்ததாக இருக்கின்ற தன்மை உடையவர்கள். அப்படிப்பட்ட கொடைத்தன்மை உடைய மனிதர்கள். இப்போ அந்த திருமறைக்காட்டிலே இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்ல வரார். திருமறைக்காட்டிலே நம்ம போகிறோம். நீங்கள் வந்தீங்களா அன்றைக்கி மகாநாட்டுக்கு? பெருமகன் வந்தில்லை, நீ வரலையா? நாங்கள் போயிருந்தோம் 2 நாள். அந்த ஊரில் ஒரே அம்மா சத்திரம் வச்சுருக்காங்க. 3 சத்திரமும் 2 சத்திரமும் இருக்குது. 108 அவங்களாம் கூடவே வருதுங்க. சாப்பாடு இது போட்டியா, வடை போட்டியாடா, அரை போட்டியான்னு குனியும் ஊனு போட்டு கேட்டு 2 முறை போனேன் நான். அறக்கட்டில் 1 முறை போனேன். அந்த அளவுக்கு மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்கன்றது நம்ம போன போது அவங்க நம்ம உபசரிங்களா தெரியுது. அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு அந்த ஒரு அடியார்களுக்குன்னா அவ்வளோதான். 3-4 நாளும் அவங்களுக்கு தான் மொத்தமே உபயமே செஞ்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் இமையவர் புறம் எழில் பெற வளர் மரம் நிகர் கொடை மனிதர்கள். 2 விஷயம் சொல்லலாம். மனிதர்கள் எப்படி இருக்குன்னாக்கா, ஒருத்தன் கேட்டானா அவர்கிட்ட போய் கொடை வாங்கி வந்தாலும் திருப்பி வரக்கூடாது. குமணன் அப்படி தான் இருந்தான்னு சொல்லுவார். குமணவள்ளர் அவர்கிட்ட ஒரு முறை போனாக்கா அடுத்து திருப்பி உங்ககிட்ட வந்து வாங்கிட்ட போய் திருப்பி நீ எங்கேயும் போகக்கூடாது. அந்த அளவு கொடை கொடுத்து அனுப்பக்கூடிய தன்மை உடையவன் குமணவள்ளர். அப்படிப்பட்ட தன்மை உடையவன் இமையவர் புறம் எழில் பெற வளர் மரணிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்தரு பரமனை. அப்படிப்பட்ட வேதாரண்யம். இந்த 2 விஷயம் சொல்கிறாருங்க. பெருமான் நாகத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். கற்பக மரத்திலே இருக்கின்ற கற்பக மரங்கள் இருக்குதுன்னா அவங்க போய் நினச்ச அந்த இடத்துக்கு போய் உள்ளே போய் அவர்கிட்ட போய் கேட்டாக்கா என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, புலித்தோலை உடையவனாக சொல்கிறார். பெருமானுக்கு 2-3 இடத்துக்கு ஒவ்வொன்றா சொல்லினே வர்றாரு. ஆனால் சுற்றி வளைச்சி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ராகம் அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற பதிகம் அது சொல்லிட்டு வர்றாரு. அடுத்தது 3வது பாடல். இழை வளர் தருமுலை மலை மகள் இனிதுரை தரும் எழில் உருவினன். இது கொஞ்சம் நல்லா புரியும். இழை வளர் தரும் முலை மலை மகள். இழை வளர் தரும், இழை என்றால் அணிகலன்கள்.
அணிகலன்கள் அழகாக பொருந்தியதாக. இப்போ அணிகலன்கள் போட்டாக பொருத்தமில்லாத அணிகலன் போடக்கூடாதுங்க. இழை வளர் தருமுலை என்றால் அணிகலன்கள் பொருத்தமுறை அணிந்து கொண்டிருக்கின்ற மார்பகத்தை உடையதாக இருக்கின்ற மலைமகள், அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, மலையினுடைய மகளாக இருக்கின்ற பார்வதி இனிது உரை தரும் எழில் உடைதரும். அந்த அம்மா கூடவே இருக்கிறாங்க, கூடவே வச்சுக்கிறேன்னாக்கா கூடவே வச்சுக்கினே அங்கே அங்கங்கே போய் குட்டிக்கிட்டு இருக்கிறது கூடவே வச்சுக்கிறான்னு கூடவே இருக்கலாம். உமையம்மையை பாகமாக குத்துட்ருக்கிறாரு, பாகத்தில் இருந்தால் கூட உமையம்மை ஒரு பாகமாக இருந்தாலும் அந்த அம்மா இனிதாக இருந்து கொண்டு இருக்கிறாளாங்க. கூட தான் இருக்கிறேன், ஏன் கேட்குற, அது கம்முனி தோளவே இருந்துருக்கலாம், கிட்ட போயிட்டா என்ன சங்கடலாம். அது சொல்கிறார், இனிது உரை தரும் எழில் உருவின. அந்த அம்மாவை மகிழ்ச்சியோடு இனிதாக உரைகிறார்கள். அந்த அம்மா இருக்கிறதுனால இவருக்கும் உருவம் எழில் உருவாகி போச்சு, பெண்ணொரு பாகன் என்ற பேர் கிடச்சி போச்சு. ஆக 2 பேருக்கும் லாபம் இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த அம்மாவும் இனிதாக உரைகிறார்கள், அவருக்கு உருவம் என்ன ஆகி போச்சு, எழில் பெற வளர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட உருவத்தை உடைய ஒரு வரியில் தீர்ந்து போச்சா. முழையினில் மிகு துயில் உறும் அரி முகிலோடும் எழ முளரியோடு எழு கழை நுகர் தருகிரி இனிதர். இது கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. அது என்ன சொல்றாரு, திருமேனியை உடையவனும் குகைகளிலே நன்கு உறங்குகின்ற சிங்கங்கள் பாருங்க. முழையினில் மிகு துயில் உறும் அரி, எப்படி பிடிச்சு பாருங்க. முழையினில், முழை என்னால் பொந்து, அதாவது மலையினுடைய முளை என்று சொல்வார்கள். மலையினுடைய உள்ளே இருக்கின்ற குன்றுகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த துவாரங்களில் இருக்கின்ற அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகணுமா, மலையிலே இருக்கின்ற அந்த குகைகளிலே, குகை என்று முளை என்பது குகை, மலை குகைகளிலே நன்றாக உருங்குறது தான் மிகு துயில் ஊறும். ஆக புலி தூங்கு கொண்ட இடம் எங்கன்னாக்கா சிங்கம். அப்படிப்பட்ட சிங்கங்கள் எங்க இருக்குனாக்கா அந்த சிங்கம் எழுந்து வருதான், சூறாவளி வர மாதிரி வருதான். முகிலோடு எழ முளரியோடு எழ முளரியோடு எழு கழை நுகர் தரு கிரி இரிதரு கைலையன். அப்படிப்பட்ட சிங்கங்கள் பசி வந்ததுனாக என்ன வருமா, மூறி நிமிர்ந்து வருகிறதாம். சூறாவளி காட்டு வரும், மூறி நிமிர்ந்து வர அது என்ன பண்ணுதான், அங்கே அந்த வரும்போது அது வருது. சிங்கம் என்ன பண்ணுது, முளையிலிருந்து பசியோடு வேகமாக கர்ஜனை செய்து கொண்டு புயல் காற்று மாதிரி வருதான். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதான் அந்த நேரத்தில் மலையில். என்ன பண்ணுது, அங்கே கழை நுகர் முளரியோடு, முளரியோடு எழு கழை, முளரியோடு எழு கழை என்றால் தாமரை மலர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வயல்களிலே நீர் இருக்கிறது, நீரிலே தாமரை மலர்கள் வருதுகின்றது. அது இல்லாத கழை, தாமரை மலர்கள் இருக்கிறது, தாமரை மலர்களோடு சேர்ந்து பக்கத்தில் வரப்பு, அந்த வரப்பில் என்ன ஆகுதுன்னா கழை, கழை என்றால் கரும்பு. தாமரை மலர்களோடு வரப்புகளுக்கு உள்ளே இருக்கின்றதாக இருக்கின்ற கழனியிலே வளர்ந்திருக்கிறதாக இருக்கின்ற கரும்பையை உண்ணு கொண்டிருக்கின்ற கிரி இரிதரு கையிலையில், அப்படிப்பட்ட இல்லத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கின்ற யானைகள்லாம் பயப்படுதான். எப்படி கொண்டாந்து முடிக்கிறார் பாருங்க. சிங்கம், தூங்குகிற சிங்கம் எழுந்து வந்து பசியோட கத்தின்னு சத்தம் போட்ட உடனே எது பயப்படுதான், இது பசிக்கு வந்து வயல்வெளியில இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற கழை நுகர் தரு கிரி இரிதரு இரிதரு என்றால் அந்த மலையை ஒத்ததாக உருவத்தை உடையதாக இருக்கின்ற அந்த யானைகள் எல்லாம் பயந்து கொண்டு ஓடுகின்ற கையிலையாம். இந்த 2 காட்சியும் எங்க நடக்குது, கையிலையிலே இருக்கிற குகையிலே இருந்த சிங்கங்கள் வருகிறது, அந்த ஒலியை கேட்டு அது பசிக்கு அது பாடு தேட வருது. இது யானைகள் ஏதோ மேய்ஞ்சின்னு இருக்குது அங்கே இருக்கிறது. எப்படிப்பட்ட இடங்களை மேய்னா யானைக்கு கரும்பு ரொம்ப பிரிக்கும், நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த மேய்ந்து கொண்டு இருக்கின்ற கரும்போடு மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கரும்பு வயல் மட்டும் பக்கத்தில் இல்லை, தாமரைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கையிலையில் மலிபவன், முதல்லயே சொன்னோம் என்னெல்லாம் செய்தி இருக்கிறதுன்றதுல. கையிலையிலே மலிபவன் என்றால் விருப்பத்தோடு இருப்பவன், நிறைந்த நாட்கள் அங்கே இருப்பவன், நிறைந்து இருப்பவன். அப்படிப்பட்டவன் இருள் உறும் மழை தவழ் தரு பொழில். ஏற்கனவே என்ன சொன்னார், மதிலை பற்றி சொன்னார் இப்போ ஒரு பாட்டில். இப்போ வந்து இருள் உறும் மழை தருவன்னா இருண்ட மேகங்கள் எல்லாம் மழை பொழிவதற்கு தயாராக இருக்கிற போது இருண்ட மேகமாக காணப்படும். சூழ் முதிர்ந்த மேகங்கள் என்று சொல்வார்கள், மழை பொழிவு தயாராக இருக்கிற மேகங்கள். அப்படிப்பட்ட மேகங்கள், மழையை தருகின்ற மேகங்கள், உயர்ந்த மேகங்கள். அப்படிப்பட்ட மழையை தருகிற மேகங்கள் மேலே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த மேகங்களை போய் தடவுகின்ற அளவிலே உயர்ந்த மரங்களை உடையதாக இருக்கின்ற பொழில்.
அந்த அந்த வனத்துக்கு அவ்வளோ சொல்கிறார். பொழில் நிலவிய மறைவனம் அமர்தரு பரமன். அப்படிப்பட்ட பொழில்களிலே இருக்கின்ற பெருமான். இந்த ஊரினுடைய தன்மையை சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட மறைவனத்திலே இருந்து கொண்டு இருக்கிற பெருமான். இன்னும் இதில் என்ன, மறைவனதுரை பரமன், மலைமகள் மணவாளன், கையிலையின் பதி, இந்த 3 செய்தி இந்த பாட்டில் வந்துருக்குது. எது? மறைவனத்திலே இருக்கிற பரமன், மலைமகளுடைய மணவாளன், கையிலையினுடைய பதி என்கின்றது. இழை என்பது ஆபரணம். ஏற்கனவே அது நான் விளக்க சொல்லிட்டேன். அங்கே மறுபடியும் போனால் நலம் மிகு தரு இதழியின் மலர், 4வது பாட்டு. நலம் மிகு திரு இதழியின் மலர் நகுதலையோடு கணகிரியின் முகை பல சுரர். அதாவது நலம் மிகு திரு இதழியின் மலரம். இந்த சொல்லப்பார், இதழி என்றால் இதழ்களை உடையது இதழின் பேர். இருந்தாலும் இதழி என்பதற்கு ஒரு பெயர் இருக்குது. அது வரலாற்று பெயர். பெருமானுக்கு அணிபவருக்கு நலத்தை தருவிக்க நலம் மிகு தரு இதழி. இந்த இதழி என்பது இங்கே கொன்றை மலரை குறிக்கிறது. கொன்றை மலர் தான் இதழி என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த கொன்றை மலர்னா நலம் மிகு திரு இதழி. அந்த கொன்றையை யார் அணிகின்றார்களோ அவருக்கு நன்மையை தருகின்ற இதழி என்ற கொன்றையை மலர். பெருமான் ஒன்றாச்சா எத்தனை தலையில் என்ன கோலெலாம் வச்சா சொல்கிறார் பாருங்க. அவருடைய மேக்கப்பை என்ன சொல்கிறார் பாருங்க. நலம் மிகு திரு இதழியின் மலர் நகு தலையோடு. நகு தலை என்பதற்கு இங்கே அழகிய கொன்றைமான கபாலம். நகு தலை என்பது கபாலம். கபாலத்தையும் பெருமான் அணிந்திருக்கின்றார். கபாலங்களை கழுத்தில் அணிந்திருக்க ஆபாரம் தெரியும் உங்களுக்கு. கபாலத்தை பிரம்ம கபாலம்னா வரிய ஒரு பிரம்மன் கபாலம்னா கையில் வச்சுங்கிறது மண்டை ஓடு, அது வேறு விஷயம். அணிந்திருக்கிறதையே தலை ஓட்டி தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே, தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே. இந்த கபாலத்தையும் அணிந்திருப்பவர். ஊமத்தை. ஊமத்தை என்பதுக்கு இங்கே எது சார் இருக்குதுனாக்கா நகு தலையோடு கனகி. இந்த கனகி என்பது தான் ஊமத்தை. இதழின்னா கொன்றை, நகுதலை என்றால் இறந்த பிரமனது மண்டையோடுகள். கனகி என்ற சொல்லுக்கு இந்த தனியாக பிரிச்சுக்கணும். கனகியின் முகை நாம் படிக்கிறோம் யாப்புக்கு. கனகி என்றால் ஊமத்தை மலர். ஆக கனகி என்றால் ஊமத்தையும், அதாவது ஊமத்தையினுடைய மொட்டு அணிந்திருக்கிறாராம். பல சுர நதி பட, நல்லா பாருங்க, பல சுர நதி, பல்வையாக வேகமாக ஓடுகின்றதாக இருக்கின்ற கங்கை நதி. சுரர் நதி. கங்கை எங்கேருந்து வந்தது? வானத்திலே இந்த நதி இல்லையா, பலத்தை உடையது, தேவலோகத்திலிருந்து வந்ததாக இருக்கின்றது. பல சுர நதி என்பது கங்கை நதி. அதுக்கப்புறம் பட அறவோடு, படமெடுத்து ஆடுகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற அறவோடு. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான் இருக்குது சாமி தலையில், மதி பொதி. சார் அவருக்கு மேக்கப்பை தலையில் என்ன தலைக்கோலம் அணிந்தது என்ன? தலைக்கு தலை மாலை அணிந்தது மட்டும் இல்லை, தலைக்கோலம்னு பேர். அதுதான் பிஞ்சகன். தலைக்கோலத்தை உடையவனுக்கு பிஞ்சகன் சொல்கிறாங்க இல்லையா. அந்த தலைக்கோலத்தில் என்னென்ன இருந்து வரிசையாக சொல்லிட்டார். அந்த பிஞ்சகன் அவன் என்ன பண்ணுறாரான்? சடைமுடியினல், சடைமுடியினன் மதி பொதி சடைமுடியினன் மிகு தல நிலவிய மனிதர்களோடு தவ முயல் தரு முனிவர்கள். அந்த அப்படிப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட சிவபெருமான் அவர் எங்கே இருக்கிறான்னு சொல்ல வர்றார். இருக்கிற ஊர் மிகு தல நிலவிய மனிதர்கள். மிகு தலம் என்றால் இந்த பூமியிலே இருக்கின்ற மனிதர்களோடு, பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், மிகு தலம் உள்ள மனிதர்கள், மிகு தலம் நிலவிய மனிதர்கள், அவங்களோட கூட சுரரோடு, சரி மனிதர்களோடு தவம் முயல் தரு முனிவர்கள். தவத்தை செய்வதாக, தவம் முயல்கள் தான் முனிவர். தவத்தை செய்வர்களுக்கு தான் பேர் முனிவர்கள். சாதாரணமாக நமக்குலாம் முனிவர்கள் என்ன, நம்மளாம் முனைவர்கள்னு ஒரு பட்டம் வாங்கி ட்ரை பண்ணுறோம். முனைவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. முயற்சி செய்பவர்னு அர்த்தம். முனைஞ்சி செய்வார். நான் முனைவர்களாக முயற்சி செய்கிறவங்க தான். நம்ம அதை முடிச்சோன்னா எப்பாடான்றோம் முனைவர் பட்டம் வாங்கிட்டாங்க. இல்லை, அதுதான் தொடக்கம். தரு முனிவர்கள் தமது அவம் அரு வகை. ஆக யாருக்கெல்லாம் இந்த பெருமானுக்கு 2வது வழி சொல்றாரு. அந்த பெருமான் இந்த மாதிரி அணிகலங்களை அணிந்து கொடுக்கிறான். இப்படிப்பட்ட கோலங்களை உடையவனாக இருக்கிற பெருமான் பூமியிலே இருந்து தம்மையே வணங்கு செய்பவர்களுக்கும் மனிதர்களுக்கும்
தவத்தையே இறைவனை வணங்குவதற்காக உரிய தவத்தை முறையாக செய்து அதனால் பெருமானை வணங்குகின்றவர்களாக இருக்கிற மலம் அவர்களுக்கும் என்ன செய்வான், நன்மை செய்வாராம். பெருமான் செய்கிற நன்மைனா முன்னெல்லாம் அந்த கிராமம் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னார். கொடை வள்ளல்களாக இருந்தார்கள், வாரி வாரி கொடுத்தார்கள். அது எதுக்கு உதவிச்சு? இம்மை பயனை தான் உதவிச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவர் கொடுக்குற கொடை வள்ளல் என்ன பண்ணுறாரு பாருங்க, மலம் அறுவகை தன்னை அன்போடு வணங்குகிற பூமியில் உள்ளவர்களுக்கும் தவத்தை செய்கிற தவத்தை செய்கின்றவர்களுக்கும் தவம் முயல்பவன் சொல்கிறான். தவத்தின் மூலமாக தன்னை அடைய முயல்பவர்களுக்கும் மலம் அறுவகை. பெருமான் மலம் அறுவதற்காக என்னமோ செய்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, நினைச்சா போதுமா. மலம் அறுவகை ஆக பெருமான் ஒருத்தர் நல்லது செய்யணும் நினச்சா என்ன பண்ணுவாராம், அவருடைய மலத்திலே இருந்து நீக்குவாராம். மலம்னா நல்லா தெரியும், ஆணவ மலம் மெயின், இல்லை ஆணவம் கண்மம் மாயை, நம்ம அங்கே போகணும். ஆக மலம் அறுவகை நினை தரு, நினைக்கக்கூடியவன். இப்போ பெருமானுக்கு ரெண்டு சொன்னார், அவர் அணிகலன்களை சொன்னார். ஆக உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களும் தன்னை தேடி தவம் செய்கின்ற முனிவர்களும் அவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற பிறவிக்கு வித்தாக இருக்கின்ற ஆணவமானது மலமானது கழிவதற்காக நினைப்பவர். இதுக்கு பெற்றவர் ஒன்றும் பெரிய பிரயத்தனப்படலை. அதற்காக நினைத்து கொண்டு இருக்கின்றவன் அந்த பெருமான் மறைவனத்திலே இருக்கிற பரமன், திருமறை காட்டிலே இருக்கின்ற பரமன். இந்த இதழினா கொன்றைன்னு சொல்லிட்டேன். நகுதலை இறந்த பிராமணது மண்டை ஓடு. நகுதலை என்பதற்கு கனகின்றது நல்ல அருமையான சொல்லுங்க. கனகி என்றால் ஊமத்தை. முனிவர்கள் தம் மலம் அறுவகை என பிரிக்க, முனிவருடைய தலம் மலம் அறுவகையை பிரிக்க. நகுதலை என்பது மதி அரவு முதலியவற்றின் தீமைகளை நீக்கி அருள் செய்கிறான் என்பது. இந்த நகுதலை மதி அரவு, இந்த நகுதலையை பிரம்ம கபால் அணிகிற போது பிரம்மனுடைய தவறை திருத்துவதற்காக செய்கிறார். ஏன்னா அவனுடைய வினை தீரணும். மதி தலையை வச்சுங்கிறது, அரவு வைத்து கொண்டதெல்லாம் அவர்களெல்லாம் தீமைகளை நீக்கி நன்மை செய்வதற்காக அவர் வச்சுக்கிறார் அவ்வளவும். ஆக என்ற செய்தி அவர் சொல்கிறார். பல சுர நதி என்பதுனாக்கா, சுர நதி என்றது கங்கை. இந்த பல சுர நதினாக்கா பலன்றது பன்மை இல்லை, நம்பரை பற்றி வரலைங்க, எண்ணில் வரல. பலத்தை உடையதாக இருக்கிற சுரணை வரும்போது எப்படி வந்தது, கங்கை பிரபாகமாக வந்தது இல்லையா, அந்த செய்தி சொல்கிறாரு. என்ன தமிழில் 4 பாட்டாய்த்தோ பெருமானை கொண்டு வருவார். கதிமலி களிரது பிளிரிட உரி செய்த அதிகுணன். கதிமலி களிர் நன்றாக விரைவாக வருகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற களிறு. களிர் என்றால் யானை. பிளிரிட அது பிளிர்ந்து வந்தது, தார்காவனத்து இருடிகள் அனுப்பிய யானை. அதான் கதிமலி என்றால் வேகத்தை மிகுதியாக உடையதாக இருக்கிற. கதி என்றால் வேகம், மிகுதியாக உடையது. தன்னுடைய நடையை, தன்னுடைய இடமாறுதலை, கதி என்றால் இடமாறுதல், அந்த இடமாறுதலை விரைவாக செய்கிறதாக இருக்கின்ற அப்படிப்பட்ட களிறு. அது பிளிரிட, பிளிரிக்கொண்டு யானையினுடைய கோபத்திலே இருக்கிற போதும் அது பிளிரிடும். பிளிரிட உரி செய்த அதிகுணன். அது உரித்தவன் ஒன்றும் இல்லை, யானையினுடைய தோலை உரித்தவனாக இருக்கின்ற அதிகுணன், நல்ல குணத்தை உடையவன். அது மட்டும் உயர் பசுபதி அதன் மிசை வரு பசுபதி. 2 பசுபதி பாருங்க. உயர் அப்படிப்பட்ட ஒன்று சொல்லிட்டாரு, யானையை உரித்த குணத்தை உடையவன். அடுத்தது உயர் பசுபதி. இந்த உயர் பசுபதி என்றால் பசுக்களில் உயர்ந்ததாக இருக்கின்றதும் அதற்கு தலைவதாக இருப்பதும். பசுக்கள் என்றால் மாடுகள், மாடுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாடுகளிலே உயர்ந்தது எது என்றால், மாடுகளை உயர்ந்தாக சொல்லப்படும்போது காளை சொல்வார்கள். காளை என்பது போது நம்முடைய இடபத்தை சொல்வார்கள். அதுதான் சொல்கிறார். உயர் பசுபதி, பசுக்களுக்கு. அது பசு என்றால் விலங்கினங்களுக்கெல்லாம் பசுவாகிய விலங்கை குறிக்கிறதுங்க. பசுவாகிய விலங்கனிலே உயர்ந்ததாக இருக்கின்ற அந்த விடையின் மீது ஏறுபோது சொல்கிறாருங்க. விடை, இந்த ஒரு பசுபதி விடையை குறிக்கிறது. அதன் மிசை வரு, அந்த விடையின் பசுவாக இருக்கிற பசுபதி. அந்த பசுபந்தி பசுக்களுடைய தலைவன். இங்கே பசுபதி என்றால் பசுக்களுடைய தலைவன் தான். ஆனால் இந்த பசுக்களின் தலைவனாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த பசுபதியாக வந்தவர் இங்கே பசுக்களின் தலைவன் என்றால், பசுக்களினுடைய பசுவாக இருப்பவர் நம்மெல்லாம் உயிரினங்கள். பசு என்றால் ஆன்மா. ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் அவன் என்ன பண்ணுறாரான், பலை கலை அவை முறை உணர்
விதி அறி தரு நெறி அமர் முனி கணனொடு அரு தவம் முறை அருதவம் முயல் தரும் அதி நிபுணர்கள் வழிபட வளர் மறைவனம் அமர்தரு பரமனே. மேலே 1.5 வரி வச்சு அடுத்தது இப்போ மறைவனத்துக்கு வந்துட்டார். மறைவனத்திலே இருப்பவர்களை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்கிறார் பாருங்க. ஞானசம்பந்தர் அவர் வாயால் எவ்வளோ சொல்கிறார். முறை உணர் விதியறி தருநெறி அமர் முனி கணனோடு. முறையாக எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உணர்ந்தவளாக இருக்கின்றவர்களும் விதியை அறிந்தவர்களாக இருக்கின்றவர்களும், விதி என்றால் விதிக்கப்பட்ட விதி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற விதித்த விதியின்படியாகவும் அமர் அறிதரு நெறி அவற்றையெல்லாம் அறிந்து, விதிகளை அறிந்து, முறையை அறிந்து, நெறி அமர் முனி என்றால் அறிந்தது மட்டுமல்ல, அந்த நெறியிலே கற்றபின் கற்ற நெறியிலே அமர் தருமு என்றால் நிற்பவர்களாக இருக்கின்ற முனிவர்கள் தனியாக இல்லையா, கூட்டம் கூட்டமாக இருந்து, கணனோடு கூட்டமாக இருந்து மிகு தவம் முயல்கிறார். மிகு தவம் என்றால் சிறந்த தவத்தை முயல்கிறார். சிறந்த தவம் என்றால் இறைவனுடைய திருவடி அடைவதற்காக கொண்டது. மிகு தவம் என்றால் சிறந்த தவத்தை முயல்கின்றவர்களாக இருக்கின்ற அதி நிபுணர்கள். அப்போ நிபுணர்னா யாரு? பெருமானை அடைவதற்காக தவத்தை முயல வேண்டும். அந்த தவத்தை முயலுவதற்காக என்னவெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் விதியை அறிய வேண்டும். நல்ல நெறிகளிலே கூறப்படுகின்ற விதிகளை அறிய வேண்டும். இவற்றையெல்லாம் அறிந்தவளாக இருக்கின்ற பெருமான் தான் நமக்கு இவ்வளவும் கொடுப்பார். முயல் தரும் அதி நிபுணர்கள் வழிபட அவர்களெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். பெருமானை மறைவனத்திலே இருப்பவர்கள் எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் என்று மிக சிறப்பாக சொல்லி வளர் மறைவனம் அமர்தரு பரமனே. இந்த பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்கார் பாருங்க. பசுபதி மேல் ஒரு பசுபதி, முக்கியமான தொடர். இப்போ பசுபதி மேல் ஒரு பசுபதினா என்னப்பா பசுபதி மேல் வரும்னா, பசுக்களின் தலைவனாக இருக்கின்ற இடபத்தின் மீது வருகின்ற பூமியிலே இருக்கின்ற உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற உயிர்களை கடத்தேற்றுவனாக இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற பசுபதி. கதி என்றால் நடை, கதி மிகு என்றால் நடை, நடக்கத்தில் சிறப்பாக நடந்து வருகின்ற நடை. அதிகுணன், அதிகுணன் என்றால் குணங்களால் மிகுந்தவன், நல்ல குணங்களை உடையவன் பெருமான். பசு என்பது இடபம், பசுபதி என்றால் ஆன்மாக்களுக்கு தலைவனாக இருக்கிற தன்மையை இங்கே குறிப்பிடுகிறார். விதி என்பது செயல்முறை, விதித்த விதிப்படியாக செயல்முறையிலே சிறந்தவராக இருப்பவர்கள் என்பது. அடுத்தது கரைமலி திரிசிகை படையடல் கனல் மழு எழுதர எரிமறி. இப்போ இவ்வளோலாம் சொல்லின்னு வந்தார், அணிஞ்சிகத்தெல்லாம் சொல்லின்னு வந்தார. இப்போ என்னான்னு பெருமானு 8 கையில் 8 ஆயுதங்களை வச்சுக்கிறாங்க. அதை சொல்ல வர அரிய செய்திகள் அதெல்லாம். திருமறையிலே பல இடங்களிலே இந்த மாதிரி செய்திகளை போட்டு புழிஞ்சு வச்சிருக்காரு. நீளமான பாட்டில் இருக்குன்னு அதை எடுத்துருக்காரு. கரைமலி திரிசிகை படை அடல் கனல் மழு எழுதர வெறி மதி முறை முறை ஒலி தமருகம் முடை தலை முகிழ் மலி கனி வடமுகம். பொருள் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன். கரை மலி என்றால் குருதிக்கரை மலிந்ததாக இருக்கின்ற திரிசிகை. இப்போ கரை மலியும் தெரிப்பச்சுல, குருதிக்கரை ஒரு ஆயுதம்னாக்கா அது போர் புரிஞ்சு அப்பப்போ அது இருக்கணும். அது இப்போ சொல்லுவோம் அதிகமான கதையை வரும்போது சொல்லுவாங்க ஔவையார், அங்கே அழகாக நெய் பூசி வச்சுக்குதுரா, அங்கே போய் பாரு கண்ணாமணன் போர் புரிதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கரை மலி திரிசிகை என்றால் குருதிக்கரை மிகுந்த திரிசிகை. முத்தலை, சிகை என்றால் தலை, திரி என்றால் 3 தலை உடையதாக இருக்கின்ற முத்தலை சூலத்தை சொல்கிறாருங்க. இப்போ கரைமலி திரிசிகை படை, அந்த படை கையில் இருக்குது. அடல் கனல், கையில் அடல் கனல், கரைமலி திரிசிகை படை ஒன்று கையில் இருக்குது, திரிசூலம். அடல் கனல் எவரை என்றால் தன்னை அணுகியவர்களுக்கு, தன்னை நெருங்கியவர்களுக்கெல்லாம் துன்பத்தை தருகிறதாக இருக்கின்ற அடல் கனல். அப்படிப்பட்ட கையிலே ஏந்தி இருக்கார். கவனம் இருக்கா? பெருமான் கையில் ஏந்தி இருக்கிறது கனலை ஏந்தி, அவர் கனல் ஏந்தி ஆடும் பெருமான் சொல்லுவாங்க. கனல் மழு, மழு நல்லா தெரியும், மழு ஆயுதம். எழிதர வெறி, மழு என்பது ஆயுதம். வெறி மதி முறை முறை ஒலி தமருகம். அதாவது தமருகம்னா வெறித்த கண்களை உடைய மானு. இந்த வெறிமதி முறை முறை ஒலி தமருகம் இடை தனை கிழி மலி கனி. கனி என்றால் அந்த குந்தம் என்ற ஆயுதம். குந்தம் என்ற ஒரு ஆயுதம் பெருமான் கையில் இருக்குதான். 8 கையில் இருக்கிற கையில் ஒரு 8 கையில் தான் எண் தோழர்னு சொல்கிறோம் இல்லையா, என் தோழர் வருமா, என் தோல் வீசி நின்றாடும் பிரான் இல்லையா, அந்த 8 தோல் இருக்குன்னா 8 கை இருக்குது. அந்த கை இருக்குன்னா அந்த 8 ஆயுதங்கள் சொல்கிறாருங்க. அதனால ஒன்று கனி என்றால் குந்தத்தை சொல்கிறார்கள். அப்புறம்
முறை முறை ஒலி தமருகம். தமருகம் இடை தலை இடி என்றால் வெறித்த கண்களை உடையும். என்ன சொல்ல கையினின்று இந்த எப்படி போதான் அந்த மான் பார்த்தீங்கன்னா கையில் மான் எழுதுகிற பற்றி நல்ல ஓவியர் போட்டாக்கா அது எப்போ விட்டா ஓடலான்னு அப்படியே வெறித்த கண்களோடு இருக்குமா. கையில் தான் பிடிச்சிட்டு இருப்பார் மானை வந்து கையில் மானை பிடிச்சிருப்பார் கையில் காலை தான் பிடிச்சிட்டு இருப்பார். அது அப்படியே ஓடுற மாதிரி போடுவோம் ஆர்டிகல். இது இந்த பாட்டில் எவ்வளோ தெளிவாக சொல்ல பாருங்க. முறை எழுதற வெறி மறி. எழுதற விட்டாக ஓடிடலான்னு போய் ஓட தயாராக இருக்கின்ற எழுதற எரி மறி. மறி என்றால் இங்கே எதை குறிக்கிறது என்றால் மான். அப்போ கையில் என்று எழுவது போன்ற வெறித்த கண்களை உடையதாக இருக்கின்ற மான். அடுத்தது முறை முறையாக ஒலி செய்யும் உடுக்கை. முறை முறை ஒலி தமருகம். தமருகம்னா கையில் இருக்கிற உடுக்க. அது எப்படி ஒலி வந்து ரொம்ப அழகாக கொடுக்குமா, கண்ணா முன்னான்னு ஒலி வராதான். மிக நம்ம பசங்க கிட்ட வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இப்போ கண்ணா வாங்கி கொடுத்தாங்க அது இஷ்டத்துக்கு அடிக்கும். அப்படி இல்லை, முறையாக எப்படி ஒலிக்கணும்னா அந்த மாதிரி ஒலிக்கிற தமருகம். அடுத்தது முடை தலை முகிழ் மலி கனி குந்தப்படை. அதாவது அதில் வந்து முடை என்றால் துர்நாற்றம் வீசுகின்றது. ஏன்னா படை இல்லையா, படைக்கலாம். அதில் வந்து புலால் இருக்கிறதுனால அந்த வாசம் இருக்கிறதாக இருக்கின்ற முடை நாரும். முடை தலை என்றால் நாற்றத்தை தொடுவதாக இருக்கின்ற தலையா முடை தலை. முடை தலைன்னா நல்லா தெரியும், கையில் பிரம்ம கபாலம். ஒரு கையில் கபாலம் வருது. இதில் இந்த 8 கையில் இருக்கிறதுல நான் வச்ச நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. வெறித்த கண்களோட முடை நாரும் பிரம்ம கபாலம். அடுத்துக்கு பிறகு மலி கனி. மலி கனி என்றால் கூர்மையுடையதாக இருக்கின்ற. மலி என்பது தலைமழு. கிழி மலி என்றால் கிழிக்கின்ற கூர்மை உடையதாக இருக்கின்ற கனி. கனி என்பதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன குந்தப்படைக்கு கனின்னு பேர். அந்த கணிச்சின்னு சொல்லுவாங்க. அதை கனி என்பது கணிச்சி. அது ஷார்ட்டாக வந்து கனின்னு இடைக்குறையாக கொட்டிருக்காரு. கடைக்குறையது முதல் குறை இடையில் கடைக்குறை. கணிச்சி என்பதை கனி என்று சொல்கிறாரு. அடுத்து வடமுகம். வடமுகம் என்றால் வடவாமுக அக்னி. வடவாமுக மலதரை உரை தரு கரன். இவற்றையெல்லாம் கையில் ஏந்தி இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ பெருமான் கையில் இவ்வளவு சொல்லிட்டு உலகினில் உயர் ஒளி பெறுவகை நினைவோடு மலர் மறையவன் மறைவழி வழிபடும் மறைவனம் அமர்தரு பரமனை. மறைவனத்திலே இருக்கிற பெருமான் எப்படி வழிபாடு செய்கிறார்களாம் அங்கே. உலகினில் உயர் ஒளி பெறுவகை நினைவோடு. உலகத்திலே சிறந்த ஒளி என்றால் புகழ், சிறப்பு, மேன்மை இவற்றையெல்லாம் பெறுகின்ற வகையிலே வாழ வேண்டும் என்று, உலகமும் வாழ வேண்டும் நாமும் உலகத்திலே வாழ வேண்டும் என்ற உலகினில் உயர்ந்த உலகினில் வாழ வேண்டிய தன்மை உடையவராக இருந்து வகை நினைவோடு. அந்த நினைவோடு மலர் மறையவன் மறைவழி வழிபடும் அந்த ஊரிலே மறையவன் என்கின்ற, மறையவன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த உலகத்திலே இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற தன்மையோடு தான் அந்த வந்து மறைவனாக இருக்கின்ற பிரம்மதேவன் மறைவழி. மறையவன் மறைவழி வழிபடும் மறைவனம். இப்போ மறைவனம் என்பதற்கு பேர் என்பதற்கு வேதங்கள் வழிபட்டதுக்காக இருக்கிற ஒரு தன்மையை அழகாக சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பரமன் அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறாரு. உலகத்திலே உயர்வதற்காக பிரமன் வழிபட்ட மறைவனம். உலகத்திலே உயர்வதற்காக பிரமன் வழிபட்ட மறைவனம் என்கின்ற தன்மை தான் அந்த கடைசி வரையில் சொல்லியிருக்கிறது என்கின்ற சொல்லுகிறது. இந்த கரை இரத்த கரை முத்தலை சூலம் திரிசிகை என்பது முத்தலை சூலம். அடல் கனல் மழு என்பது வருத்தும் தழல் வடிவையாகிற மழுப்படை. எரிதர வெறி என்றால் திருக்கரத்திலே இருக்கின்ற எழும்புவது போலும் எரித்தலாகின்ற கண்களை உடைய மானு. முடைத்தலை என்றால் முடை நாற்றம் வீசுகின்ற பிரம்ம கபாலம். முகிழ் மலி கனி என்றால் முகிழ் போலும் கூறிய குந்தப்படை. அடுத்தது வடமுகம் என்றது வடவாமுகாக்கினி. ஒளி என்றால் ஒளி என்பதற்கு புகழ் என்ற ஒரு பொருள் கொடுத்துக்கிறாருங்க. ஒளி திரான் என்பதும் ஓர்க. மறைவழி என்றால் வேத விதிப்படி. வேதன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மதேவன் வேத விதிப்படி வழங்கி செய்கிறானா அப்படிப்பட்டது. ஏற்கனவே நம்ம போன பாட்டில் என்ன சொன்னார், விதிக்கப்பட்ட நூல்களை எல்லாம் அறிந்து அவற்றில் உள்ளபடி வழிபாடு செய்கிறவர்கள் சொன்னார் இல்லையா. மறைவனுக்கு மட்டும் நான் என்ன தனியான்னா, அவன் மறைவன் தானே, மறைவனும் மறைப்படி வழிபாடு செய்கிறான்னு சொல்கிறாரு. 7 இன்னும் 6 சரி போ. 7 8 9 10 ஈஸியாக போயிடலாம். இரு நிலமனது புனல் இடைமடி தர ஏறி புக ஏறி அது மிகும் பெருவெளியினில் அவிதர வழி
கெடையியல் இடம் முழுவது கெட இருவர்கள் உடல் பொறையோடு திரி எடல் உரு உடையவன் இனமலர் மருவிய அறுபதம் இசைமுறல் மறைவனம் அமதரு பரமன். இந்த பாட்டு கடைசியில் மருவிய அறுபதம் இசைமுறல் மறைவனம். அறுபதம் என்றால் இங்கே வண்டுகளை குறிக்கிறது. ரீங்காரம் செய்கிற வண்டுகளுக்கு அறுபதம் 6 கால்கள் இருக்கும். அறுபதம் இசை முரல்கள் மறைவனம் என்றால் ஆக அதுக்கெல்லாம் இசை முரல் என்றால் மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிற தேன்களை ததும்புகின்ற சோலைகளை உடையது என்பதற்காக இனமலர் இருக்குமா. எல்லா விதமான இனங்களில் மலை இருக்கிறோமா. அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கிறான்னு பாருங்க. இரு நீளம் அது புனல் இடை மடிதர. இது சித்தாந்தத்தை சொல்றார் பாருங்க. இரு நிலனது புனல் இடை மடிதர. இப்படி பாருங்க. இரு நிலனது பூமியானது எங்க போடுதான்? புனல் இடை மடிதர. பூமி தண்ணீரிலே அழிந்து விடுமா. எப்போ? பேரூழி காலத்தில் நடக்குது செய்தி சொல்றார். உலக தோற்றத்தையும் சொல்கிறார், உலகம் அழிவையும் சொல்கிறாராம். நிலமானது எங்க? புனலிலே அழியும். ஆக எரி புக. எரி என்ன ஆகி போகுதுன்னாக்கா எரி புக. எரி அது மிகு பெருமான். இந்த எரி மண்ணு புனலில் ஒடுங்குற போது நீர் எரியில் ஒடுங்குதான். மண்ணு புனலில் ஒடுங்கிறது. இந்த புனல் எங்க போகுது? எரியில் ஒடுங்குறதான். நீர் எரியில் ஒடுங்க, எரி வழியில் ஒடுங்க. எரி எங்க போய் ஒடுங்குதான்? காற்றில் ஒடுங்க, வழி ஆகாயத்தில் ஒடுங்க. அதுதான் இந்த 2 வரியை சொல்றாரு. இரு நிலனதில் புனல் இடை மடிதர எரி புக. அது எரி நீரில் ஒடுங்க, எரி அது மிகு. இந்த புனல் எரியில போக, எரி அது மிகு பெரு வெளியில கட்சியில் எங்க போய் நிற்குது? ஆகாயத்தில் ஒடுங்க. பறந்துபட்ட இவ்வுலகமும் உலகப் பொருள்களும் ஆகிய அனைத்துமே எங்க ஒடுங்குது? ஆகிய அனைத்தும் அழகிய அதுபோது பிரளயத்தை பிரம்மா விஷ்ணுக்கிறது எலும்பு கூட. அந்த நேரத்தில் உலகம் மொத்தம் அழிய போகுது. உலகம் அழிவை எப்படி எது எல்லாம் எங்கெங்க அழியுது ஒடுங்குதுன்னு சொல்லினே வந்தவர் அந்த நேரத்தில் எல்லாம் உலகம் மொத்தம் அழிஞ்சிட்டு போகுது. என்ன ஆயிப்போச்சு? பெருமான் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறான்? பிரம்மா விஷ்ணுலாம் என்ன பண்ணுறதுனாக்கா அவங்களுடைய எலும்பை எல்லாம் பிரம்ம விஷ்ணுக்களது முழு எலும்பு கூட்டை. அதான் 3வது வரி பாருங்க. இருவர்கள் எல்லாம் கழிச்சு கெட்டுட்ட பிறகு, உலகமே அழிந்த பிறகு இருவர்கள் என்கின்ற பிரம்ம விஷ்ணுக்களுடைய உடல் பொறையோடு அவருடைய உடலாகிய எலும்பு கூட்டை பொறுமையாக எழல் உரு உடையவன் அவற்றை உருவத்தோடு திரிந்து கொண்டிருப்பானா பெருமானா உலகத்தில். எவ்வளவு பெரிய சித்தாந்த கருத்து பாருங்க. ஆகிய அனைத்தும் அதுபோன்று அணிந்து தான் ஒருவனே தலைவன் என தெரிந்து கொண்டிருக்கிற பெருமான். அதுதான் சொல்றாரு. உயர் பொற ஒடு திரி எழில் உடையவன். அப்படிப்பட்டவன் இனமலர் மருவியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்ல தேன்கள் ததுமிதாக இருக்கின்ற மலர்களினுடைய இனத்தோடு பலவிதமான இனமாகிய மலர் இனங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கின்ற வனத்திலே இருக்கின்ற பெருமான் அங்கே இருக்கிறான். அந்த இடத்திலே வண்டுகள் ரீங்காரம் இடுகிறது. அறுபதம் என்று சொல்கிறார். வண்டுகளுக்கு அறுபதம் என்று பொருள் சொன்னான். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே வீட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். இது பேரூழி காலத்திலே இந்த செய்தி மறுபடியும் நான் சொல்றேன் பார்த்துங்க. பேரூழி காலத்திலே பெரிய இந்நிலமாகிய மண் புனலில் ஒடுங்க, நீர் எரியில் ஒடுங்க. இந்த மண் புனலில் ஒடுங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த புனல்னு சொன்னாக்கா டக்குன்னு வரும். நீர்னு தனியாக கொடுத்ததுனால புனல் வேற நீர் வேணும். அந்த நீரை புனல் ஆனது எங்கே ஒடுங்கன்னா எரியில் ஒடுங்க, எரி வழியில் ஒடுங்க, வழி ஆகாயத்தில் ஒடுங்க. பறந்துபட்ட இவ்வுலகம் முழுவதும் உலகப் பொருள்களும் ஆகிய அனைத்தும் அந்த ஒடுக்கம் வருகிற போது பேரூழி காலம்னு பேர். அப்போ அழிந்து விட்ட நிலையிலே பிரம்ம விஷ்ணுக்களை தன்னுடைய அவருடைய எலும்புகளை தான் எல்லாம் மண்ணு மொத்தமாக போயிடுச்சுனாக்கா அவங்க எலும்பு தான் இருக்காங்க, வேற ஒன்றும் இருக்காது. அந்த எலும்புகளை உடலையை அணிந்து கொண்டு பெருமானது சுமந்து கொண்டு அழகாக திரிகின்றவன் என்பதுதான் தானே முழு முதல்வன் என்கின்ற சென்மையை சொல்வதற்காக இந்த பாட்டிலே சிவன் ஒருவன் தான் முதல்வன் என்றில்லை, முழு முதல்வன் சொல்லியிருக்கார். அதை கொண்டாடுத்தான் அங்கே கொண்டாடுறாரு.
இதை வந்து மாபாடியத்திலே இந்த செய்யுளை இரண்டாவது மாபாடியத்திலே இந்த செய்யுளையே இதே செய்யுளை காமிச்சு மாபாடத்துக்கு உரை கொடுத்துருக்கார். மாபாடிய உரையிலே இந்த செய்யுளை கூறி விடை கொடுத்துருக்கிறாரு என்பதை இங்கே குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது சனம் வெறுவுற வரு தசமுகன். தெரியும், சனம் வெறுவுற வரு என்றால் மக்கள் அஞ்சும்படியாக கோபத்துடன் திரிபவனாக இருக்கின்ற வருகின்ற தன்மையுடன் இருக்கின்ற தசமுகன் என்றால் 10 முகங்களை உடையவன். ஒரு பது முடியோடும், ஒரு 10 முடியோடு 20 கனமருவிய புயம். 20 புயம் சொல்லலாம். அதுவும் எப்படிப்பட்டவன்? வலிமை பொருந்திய புயமா, கனம் அருவிய புயம். அதனால தான் அவன் தெரிகிற போது மக்கள்லாம் பயப்படுறாங்க. சனம் பயப்படுமா என்ன? அது மாதிரி கனம் அருவிய புயம். அவங்களோட புயம் முழுவதுமாக நெறி வகை, பலம் பொருந்திய புயம். மற்றவங்களாம் நடிக்கிற மாதிரி திரிகிறவன், 10 தலை உடவன், அப்படிப்பட்டவனுடைய புயங்கள் எல்லாம் நெறியும் வகை. கடலடியில் ஓர் விரல் நிறுவினன். அவருடைய பெருமானுடைய வீரக்கடல் அணிந்தராக இருக்கின்ற கடலை உடையதாக இருக்கின்ற அடி. அடி என்பது காலை குறிக்கிறது, கடல் என்றால் அடிகளை குறிக்கிறது. இந்த கடல் வேற, அடி வேண்டதான் இரு பெயரொட்டு பண்பு கூட சொல்லுவாங்க. அங்கே இல்லை, 2 பேரே இல்லை. கடலை வீரக்கடலை உடையதாக இருக்கின்ற அடி என்றால் திருவடி. திருவடியிலே இருக்கின்ற ஒரு விரல் நிறுவினன், ஒரு விரலாவை நிறுவினன் என்றால் பெருமானுடைய தன்மை குறிக்கிறது. இனமலி கணநிசி சரண் மகிழ்வுற. மறுபடியும் அவர்னா இப்போதான் பெருமான் இந்த நிசிசரன் என்றால் அரக்கனை குறிக்கிறது, இராவனை தான் குறிக்கிறது. இனமலி கண நிசிசரன் மகிழ்வுற அருள் செய்தார். முதல்ல அவனை ஒடுக்கினாரு, அதுக்கு பிற பண்ணாரான் அமிழ் மகிழும்படியாக அருள் செய்த கருணையன். இப்போ பெருமானுடைய கருணையை அப்படியே சொல்லிட்டு அவன் இப்படி உள்ள கருணை உடையவனே என்று இப்போ சாமியை வணங்குறவங்க அப்படி சொல்லி வணங்குறாங்களாம். எல்லாருமே கொண்டவன் கரு நயன் என கருணையை உடைகிற பெருமானே என்று. இந்த கருணையன் வரையும் பெருமானுடைய தன்மையை சொல்லினே வந்து அப்படிப்பட்ட கருணை உடையவனாக இருக்கின்ற தன்மை உடையவனே என மனமகிழ்வோடு, மனத்தை மகிழ்ச்சியோடு மறைமுறை உணர் மறைவனம். மறைமுறை உணர்கின்ற தன்மையுடையவராக இருக்கின்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மறைவனத்திலே இருக்கின்ற பெருமானே. ஆக மறைவனத்தில் இருக்கிறவனுடைய தன்மைக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் பாருங்க. இது பாட்டு முழுவதுமே அப்படிதான் வருது. அதுவும் அவர் ஒரு அந்த நாளர் இல்லையா, மறைவனத்தில் வேதிகளை பற்றி போடுன்னு போட்டுருக்கார். அவர் இது மாதிரி சில இடங்களில் கொண்டுவார். நம்ம உரையாசிரியர்கள் பெரியவங்களாம் பேசும்போது அவர் கொஞ்சம் அந்த நாளர்கள்னால் கொஞ்சம் அதிகமாக தான் போவாருன்றத நம்ம வைரா சொல்லுவார், அதை தைரியமாக சொல்லுவார். அந்த மாதிரி தன்மையுடைய பெருமானு சொல்லுவோம். அதில் இது ஒரு பாடல். இராவணனுக்கு அருள் செய்த கருணையை இந்த பாடலே சொல்லி இருக்கிறது. அடுத்தது 9வது அடுத்தது 9வது பாடல் பாருங்க. அணிமலர் மகள் தலைமகன் அயன் அறிவறியதோர் பரிசினில். எப்படி பிரியம் பாருங்க. அணி மலர் மகள் தலைமகன். அணி மலர் மகள் என்றால் அழகுடையது. அணி என்றால் அழகு, மலர் என்றாலே தாமரை மலர் தான் குறிக்கும். வெறுமே மலர் வந்தனாக்கா தாமரை. அழகு உடையதாக இருக்கின்ற தாமரை மலர் மகள் என்று சொல்லுகின்ற மலர் மகளாக இருக்கின்ற மகாலட்சுமியினுடைய தலைமகன் என்றால் மகாலட்சுமிக்கு தலைவன். யாரை குச்சாச்சு? திருமாலை சொல்லியாச்சு. ஆயன். அடுத்தது பிரம்மன். ஆயன் அறிவறியதோர் பரிசீனில். அவர்களாலும் அறிய முடியாத வகையிலே ஒரு பெரிய சுடர் உருவமாக, பெரிய ஜுவாலையாக, பெரிய என்ன சொல்லணும், அக்னி பிழம்பாக அது பரிசினில் எரி திணிதரு திரள் உரு வளர்தர. அந்த திரள் எப்படி இருந்துதான்? எரி திணிதர, திரண்ட எரி. திரண்ட எரினா பெரிய அனலாக, அனல் உருவோடு வளர்தர, வளர்ந்த பெருமைக்குடையவன். இப்போ திருமால் செய்தி அப்படியே அழகா சொல்லிட்டார். வளர்தர அவர் வெறுவுற, அவர்கள் வெறுவி அஞ்சி உறவோடு. வெறுவுற உறவோடு என்றால் பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்போடு துதி செய்து. பெருமானை அடைய வேண்டுமெல்லாம் என்ன பண்ணணும்? டக்குன்னு சரண்டர் ஆயிடணும், சரணாகதி. துதி செய்து பயந்து உறவோடு துதி செய்யணுமா. பெருமானை எப்படி செய்யணும்? உன்னை தவிர வேற யாரும் எனக்கு இல்லைன்ட்டு நம்பி. சரணாகதி என்பதற்கு, சரணாகதினா கும்பிட்டு தான் பார்ப்பமேன்னு கும்பிட்றது கிடையாது.
உன்னையே திணை துணை என்று நம்பினேனடா நம்பினேன் அடின்னு வந்தால் தான் முடியும். அதுபோல உறவோடு துதி செய்து மணியுற வெளிருவிய மணி உற வெளி உருவிய பரணவன். மணி உருவிய என்றால் இங்கே பணி உரை என்றால் அவர்கள் துதி செய்து பணிவுற, துதி செய்து பணிவுற, பணியும் போது எப்படி வந்தான் வெளி உருவிய பரன். அந்த தீப்பிழம்பாக இருப்பவன் தன்னுடைய உருவத்தை வெளியிலே காட்டியவனாக இருக்கின்ற அப்படிப்பட்ட தன்மையுடைய பெருமான் அவன் இருக்கிறான். எங்க இருக்குது? மலிகடல் திரள் எழும் மணிவளர் ஒளி வெயில் மிகு தருமான். மலிகடல் என்றால் நிறைந்ததாக இருக்கின்ற கடல். மலிகடல், மலிகடல் என்றால் நீண்டதாக இருக்கின்ற நிறைந்ததாக இருக்கின்ற நீரை உடையதாக இருக்கின்ற அந்த கடல். திரள், அதிலே கடலிலிருந்து திரளாக எழுகின்ற மணி, கடலிலே இருக்கின்ற கிடைக்கின்ற முத்துக்கள் வைரம் வைடூரியம் போன்ற மணிலாம் அந்த மணியினால் என்ன ஆகுதுதான் ஒளி. அந்த கடலிலே இருக்கின்ற தன்மையில் உள்ள மணிகளெல்லாம் ஒளியை அதிகரித்து கொண்டு இருக்குதான். ஒளியை வளர் மணி வளர் ஒளி. அந்த மணி கடலிலே இருந்து மிகு ஒளியானது அந்த மணி கடலிலே கிடைக்கின்ற மணியினுடைய ஒளிகள் எல்லாம் எப்படி இருக்குதான் வெயில் மிகு தரும். அந்த இடத்துல வெயில் மிகுதாக இல்லை, அந்த ஒளியே வெயிலை விட பிரகாசமாக இருக்கிறதுன்றார். அப்படிப்பட்ட ஆமா மணிகளுடைய ஒளி தான். அதான் சொல்ற பாருங்க, திரள் எழும் மணி, மலிகடல் திரள் எழும் மணி வளர் ஒளி. மணியில இருந்து ஒளி வெயில் மிகுதல், வெயிலை விட அதிகமாக தருகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற மறைவனம். அந்த வேதவனத்தில் இருக்கின்ற பெருமான் அப்படி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மலர் மகள் தலைமகன் என்பதுதான் திருமால். பரிசு என்பதற்கு ஒரு சாதாரண தன்மையுடையவன் அர்த்தம். இந்த பரிசு உங்கள் பரிசை யான் அறிந்திலேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பரிசுன்னு நமக்கு தெரிஞ்சுலாம் பரிசுனாக்கா கிஃப்ட்னு நினச்சிக்கிறோம். இல்லை, உன் பரிசு எப்பரிசு நீ எப்பரிசு உடையவன் ஆயினும் ஆகுக அப்படின்னா நீ எந்த தன்மை உடையவனாகவும் ஆகும். இந்த பரிசு என்பதற்கு தன்மை என்கின்ற ஒரு அருமையான பொருள் இருக்குது. நம்ம அது பயன்பாட்டுக்கு வரல. ஆனால் பரிசு என்பதற்கு தன்மை. எப்பரிசு ஆயினும் ஏற்றுவீர், எந்த தன்மையாக இருந்தாலும் ஏற்றுவீர் பெருமான். எரி திரிதரு திரள் உரு என்பது செறிவான தீப்பிழம்பின் வடிவு. எரி திரிதரு திரள் உரு என்பது தீப்பிழம்பினுடைய வடிவு. அவன் எரி திரள் உருன்னு கொடுத்துக்கிறாரு. வெளி உருவிய என்றால் ஆகாயத்தை கடந்து, வெளி என்றால் ஆகாயம், உருவி என்றால் அதை கடந்ததாக இருக்கிற நுரை மலி கடல், நுரை மலிந்த கடல். நுரை கடல் நுரை இருக்குன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. 10வது பாட்டில் இயல் வழி தர இது செயலற இனமயில் இறகுரு தழை கிரியொடு செயல் மருவிய சிறு கடமுடி அடை கையர் தலை பறி செய்து தவம் முயல்பவர் துவர்பட. நான் பாட்டு பேச நேரம் ஆகிடும் சொல்ல மாதிரி. இயல் வழி தர, இயல் வழி தர எப்படி பிரியாம? இயல்பு அழிதர, இயல்பு அழிதர இது இது செலவர, இது செலவர வேண்டாம் சொல்ல பாருங்க. ஊதானுக்குதா இது செலவுற. இது சொல் சரி. உலக இயல்பு கெடுமாறு நடை உடை பாவனைகளால் வேறுபட தோன்றிய பவ மயில்களின் தோகைகளை கொண்டு, பல மயில்களின் தொகை என்ன சொல்லு. அதாவது உலகத்திலே இருக்கின்ற இயல்பு நீங்க அந்த இயல்பு தீங்கும்படியாக செலவு என்றால் செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை எல்லாம் தனக்காக ஒரு தனி செயல்பாடை வகுத்து கொண்டு இளமயில் இறகு என்றால் இளைய மயிலினுடைய தொகையில் இருக்கின்ற மயில் பீலி சொல்கிறாங்களே அது இளமயில் இறகுரு, அந்த இள மயிலினுடைய தொகையாகிய மயில் பீலியாகி இருக்கின்ற தழை, அந்த தழைகளை கொண்டு தழையோடு செயல் மருவிய தன்னுடைய வழியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயலை உடலாக இருக்கின்ற சிறு கட முடி அடை கையர், சிறியதாக இருக்கின்ற கபாலத்தை, சிறிய கபாலத்தை உடையதாக இருக்கின்ற முடி அடை கையர் என்றால் முடி என்றால் உரி, உரியை கையிலே உடையவராக இருக்கின்ற கையை உடையவர்கள் என்ன செய்ய தொகைகளை கொண்டு வழிகளை உயிரினங்களுக்கு ஊர் விளையாதபடி பெருக்கின்னு போகிறாங்க இல்லையா, தூய்மை செய்து வருகிறார்களே, அப்படிப்பட்டவர்களும் நடந்து செய்து சிறிய குண்டிகை வைக்கப்பட்ட உரியை உடையவர்கள் தான். அதாவது சிறு கடம் முடி என்றால் சிறிய என்றால் சிறிய, கடம் என்றால் இங்கே குண்டிகை,
கடம் என்பது குண்டிகையை, முடி அடை கையர் என்றால் குண்டிகையை முடிந்ததாக இருக்கின்ற உரியை கையிலே வைத்து கொண்டிருக்கின்ற கையை உடையவர்கள். தலை பறி செய்து, தன்னுடைய தலைமுடியை தங்களாகவே கையிலால் எடுத்து தலை பறி செய்து தவம் முயல்பவர், அது எங்களுக்கு தவமாக செல்பவர்கள். துவர் படம் உடல் பொழிபவர். துவர் படம் என்றால் துவர் ஆடையை தன்னுடைய, துவர் என்றால் துவர், படம் என்றால் ஆடை. படம் என்பது ஆடைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. துவர் ஆடையை உடலிலே பொழிபவர், தங்கள் உடலிலே அணிந்து கொண்டிருப்பவர்கள். அறிவரு பரன், அவர்களால் அறிய முடியாதவ பெருமான். இந்த ரெண்டு பேரும் சமணர்கள் பௌத்தர்களுக்கு தெரியா சொல்லிட்டாரு. அரிபரன் அவன் எப்படிப்பட்டனாக அணி வயலினில், அந்த பெருமான் எங்க இருக்கிறார்னா அணி வயலின், அணி என்றால் அழகு பொருந்திய, அழகோடு இருக்கின்ற வயலினில், வயலிலே வளை வளம் அருவிய, அந்த வயலிலே வளை என்றால் சங்குகள், வயலிலே சங்குகள் திரிந்து கொண்டு இருக்கிறதா. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா சங்குகள் இருக்கணும்னாக்கா சங்குகள் வளரணும், அது வாழ்வதற்கு உண்டான ஆதாரம் இருக்கணும். அதுக்கு தங்குகள் வளர்வதற்கு உண்டான ஆதாரம்னாக்கா நீர் தேவை. அந்த வயல்களிலே நீர் வளம் நிறைந்தாக இருக்கின்ற மறைவனம், அப்படிப்பட்ட வேதவனத்திலே இருக்கவன் அந்த ஊரில் அமர்ந்திருக்கின்ற பெருமான். என்ன அருமையா! யாரால் அறிய முடியாதவன்? சமண பௌத்தர்களால் அறிய முடியாதவன். அவங்களுடைய தன்மைகளை சொன்னார். அடுத்தது அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கிறாருன்னாக்கா சுலபமாக இந்த வனத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார், மறைவனத்தில் இருந்து கொண்ட பெருமான் சொன்னார். அதில் என்ன சொன்னால் வயல் வளத்து திருமா சொல்லியிருக்கார். அடுத்தது புறச்சமயத்தால் அறிய முடியாத பரன்றான், வேற ஒன்றும் இல்லை. புறச்சமயத்தாரால் அறிய முடியாத தன்மையுடைய பெருமான் என்பதை இந்த பாட்டு வருகிறது. இயல்பு அழிவுனா உலக இயற்கை, இயல்பு என்றால் உலக இயற்கை அழிவிடும்படியாக அந்த விளக்கம் நான் சொல்லிட்டேன். நான் 11வது பாடல். வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பர மனை நினை பசையோடு மினி பசையோடு மிக நலை பயில், இல்ல பசையோடு மிக கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி மலர் தரும் இசையமர் கழுமல நகர் இறை தமிழ் வீரகணதுரை இயல்வல இசைமலி தமிழ் ஒரு பதும் வல அவர் உலகினில் எழில் பெறுவரே. கட்சியில் கொடுக்குறாரு பாருங்க. இன்னத்துக்கு சாரி இவ்வளோ புரிஞ்சுங்குது, நீங்களாம் பார்த்து ஜார்பட்டி எப்படியோ சொல்லிங்கிறீங்க. உண்மைதான், நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கட்சியில் பெருமானு இந்த வரி கடைசி வரியில் தான் நமக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் ப்ரோக்ராம். என்ன சொல்கிறாரு பாருங்க. இசை மலி தமிழ். இப்போ பாட்டு இசை மலி தமிழ்ன்றது யாருக்கும் சந்தேகமாக கிடையாது. இன்னும் இதில் போய் சர்க்குணநாதனுடைய ரெக்கார்டு போட்டு பாருங்கள். இதே மாதிரி புரியும்படி சொல்ல பிரித்து பாடுவார். அதுக்கிட்ட ஒரு தனி சிறப்பு அதுதான். இசை மலி தமிழ், இசையில் நிறைந்ததாக இருக்கிற முடுகு சந்தமாக இருக்கிற சந்தத்தை உடையதாக இருக்கின்ற தமிழ் ஒருபதும். இந்த 10 பாடல்களையும் வல அவர், இங்கே தான் சொல்கிறாரு. வல அவர் என்றால் தெரிந்து கொள்பவர்னு அர்த்தம். அதாவது சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறது வேறு இல்லை. எல்லாரும் படிச்சிடலாம், கேசட் வச்சுன்னு பார்த்து படித்து போடலாம். ஆனால் வல அவர் என்றால் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மைகளை அறிந்தவர்கள், இதில் கூறப்படுகிற தன்மைகளை வல்லவர்களாக இருப்பவர்கள். வல அவர் என்றால் வல்லமை பொருந்தியவர்கள். இந்த பாடலே இருக்கின்ற செய்திகளிலே அறிந்து அதிலே கூறப்படுகின்ற நுணுக்கமான செய்திகளை அறிந்து கொண்டு அதிலே வல்லவர்களாக இருக்கின்றவர்கள். படிக்கிறவங்களாம் இல்லை, கேட்டவங்களாம் இல்லை. இப்போ என்ன ஆகணும்? செய்திகளாக தெரிஞ்சிடணும். இப்போ என்ன சொல்கிறார்? வேறு ஒன்றும் இல்லை. அன்போடு இருந்து பெருமானை வணங்க செய்தால் வருகிறான், வினை கெடுவதற்காக அவன் இருக்கிறான்னு சொல்லினே போகலாம். அது மாதிரி சொன்ன பதும் வல அவர் உலகினில். இப்போ இந்த பாட்டில் இந்த பதியத்தில் என்ன லாபம்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு சமணர்கள் பௌத்தர்களால் அறிய முடியாதவன் நம்மால் அறியக்கூடியவன் ஒரு கட்சியில் ஒரு புள்ளி வச்சார் 10வது பாட்டில். அதுக்கு மேலே பிரம்மா விஷ்ணுகளால் அறிய முடியாதவன், அவன் கூட கட்சியில் அறிய முடியாதவனாக இருந்த பெருமான் கூட அவங்க வணங்கி விதிமறி பணிந்து, பெருமானுக்கிட்ட என்ன தேவை? பணி வேணும், முறையோடு வழிபாடு. பெருமாள் வழிபாடு செய்வதற்கு முறையோடு வழிபாடு செய்ய வேண்டும், விதிமுறைகளையும் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த விதிகள் எங்கே கூறப்பட்டிருக்கிறது என்றால் திருமுறைகளே இருக்குது. வேத விதிப்படி நில் என்பது வேற, வேதவனின்னு சொல்லியிருக்கிறாரு. வேறமே தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்திலாம் ஒன்றும் நம்ம குறைவே பெற முடியாது. 7வது சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய எழுது வராரு. அருணையார் தான் 7ஆம் திருமுறைக்கு அருணையாக இருப்பேன். நான் உரையாக தான் திருமுறை கிளாஸுக்கு 7ஆம் திருமுறை கொடுத்துருக்கேன் 5 மாதத்துக்கு. தட் இஸ் ஃப்ரம் ஜனவரி டு மே வரைக்கும் 5 மாதத்துக்கு. அதுக்கு உரை எழுது வராரு. அது முன்னுரை எழுதுறாரு. சுந்தரருடைய தேவாரத்துக்கு முன்னுரை எழுத வரவர் பெருமானை வழிபாடு எளிமையாக செய்து வழிபடுவதற்காக நாவுக்கரசர் கூறியதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாட்டை போட்டுக்கிறாருங்க. அது எங்கே போனாலும் நான் அந்த பாட்டை நல்லா குறிப்பை எடுத்து வச்சுட்டேன்.
அருமையாக சுலபமாக பெருமானை வழங்குவதற்கு உண்டான வழிமுறைகளை ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்காரு. நான் இதில் எல்லா குறுந்தொகையில் தான் வருது அந்த பாட்டில். அப்படிப்பட்ட எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கேயோ சொல்ல வரணும். எப்படி சொல்ல வரனா, வழிபாடு செய்வதற்கு தமிழ் வேதத்திலே இருக்கிறது, திருமுறைகளே இருக்கிறது என்றால் அதை மறைமுறை வழிபாடு நம்ம எங்கேயோ வேதங்களை தேட வேணாம். வேணும்டா மலரும் வழிபாடு தாங்க சொல்கிறார், மலர் வழிபாடு தாங்க சொல்கிறார். நீரோடு சுமந்து ஏத்தும், அதான் பூவும் நீரும் தேவை என்பதை நிறைய சரி சொல்லியிருக்காரு. அது அந்த வகையிலே இவர் என்ன பண்ணார், இத்திருப்பாடல்கள் பத்தையும் வல்லவர்கள், இந்த வல்லவர் என்பால் பொருளை உணர்ந்து கொஞ்சமாவது மனசில் ஏற்றி எல்லா பாட்டில் இருக்கிறப்பா நம்ம செய்ய வேண்டியில்லைங்க. பெருமான் அன்புக்கு அடங்குபவன். அவனிடத்திலே உலகப் பொருள்களிலே இருக்கிற பாசத்தை விட்டு இறைவனுடைய அருளின் மீது பாசத்தை வை, அதான் கேட்குறார். உலகியலை விட்டு நீ அருளியலுக்கு வா, இதைத்தான் சொல்லுகிற திருமுறைகள். அதில் இருந்து அப்படிப்பட்டவன் அந்த பெருமான் இருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தி, அருமையான செய்தி. இனிமேல் இருக்கிற செய்திகள்லாம் நமக்கு கொஞ்சம் பாடல்கள்லாம் வந்து சின்ன பாட்டாக தான் இருக்கும். 2 பதிகம் சொல்லலான்னு ஐயா கிட்ட பேசியிருந்தேன். இல்லை, அதில் கூட ரொம்ப நுணுக்கமான செய்திகள்லாம் வருது. என்ன செய்யலைன்னா கொஞ்சம் பொறுமையாக படித்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காதில் கேட்குற மாதிரி சொல்லி அந்த பாடல் ஒரு முறை படித்து பொருள் சொல்லலாம். அடுத்தது நாளைக்கு திருக்கோலக்கா, அருமையான பதிகம்தான். ஞானசம்பந்தருக்கு தாளம் கொடுத்தது. ஞானசம்பந்தம் வச்சு இந்த தாளம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க போனாக்கா. இந்த தாளம் பாருங்கள் பொற்தாளம் அப்படி, ஞானசம்பந்தம் வச்சு இந்த தாளம்னாரு. அங்கே இருக்கிற தாளம் ஞானசம்பந்தம் வச்சு இந்த தாளம் இல்லை. ஞானசம்பந்தம் வச்சு இந்த தாளத்தான் அவர் எடுத்துன்னு வந்தார. அது கையோட தான் போய் கைலாயத்துக்கு எடுத்து போட்டாரு. சாமி கொடுத்தா நான் விட்டுருவாரா? டே நான் கொடுத்தது நீ கொண்டாந்து என் கையிலுக்கு வந்து சேர்த்துறான்ட்டார். கையோட போயிடுச்சு, அவர் எரியில போயிடுது. அப்போ அங்கே தாளம் இருக்குது அப்படின்னாக்கா அது நாளைக்கு சொல்கிற விளக்கமா. தென்னாடுடைய சிவனே, இதுவரை இருந்து கேட்டவங்கள திருவடிகளையும் வணங்கி எல்லாம் நீங்கள்லாம் இந்த பாடல்களிலே இந்த பதிகத்திலே நிச்சயமாக நல்ல செய்தியை தெரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதில் இருக்கிற பல செய்திகள் நம்ம சொன்னோம். ஒரு 2-3 செய்திகள் தெரிஞ்சால் போதும். பெருமான்கிட்ட சரணாகதி அடையன்னு சொல்கிறார் கட்சியில். பிரம்ம விஷ்ணுக்கள் கட்சியில் என்ன பண்ணாங்க, பணிவோடு துதி செய்ய, பணிவோடு துதி செய்யாங்க. உடனே வந்துட்டாங்க. நீ சொந்தமாக சண்டை போட்டிருக்காதுடா, பெருமான்கிட்ட வாடான்னு சொல்ல. அந்த மாதிரி தன்மை 1-2 தெரிஞ்சால் போதும், எல்லாமே தெரிய முடியாது. நான் கூட இதை படித்து எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், படித்தேன். எப்போவாது ஒரு நேரம் எனக்கு உதவும். எங்கேயாவது பேசுகிற போது ஓ இவர் இங்கே சொல்லிடுறாரு, இந்த பயிற்சியில் சொல்லிடுறான்னு சொல்லுவோம். அதுதான் எங்களுக்கு லாபம். அந்த வகையிலே இது இருந்து கேட்டவங்களை அத்தனை பேருக்கும் இவற்றுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து இது ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு தவம் தான். சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே, சம்பந்தரே சொல்லியிருக்கார் திருவண்ணாமலை பதிகத்தில். சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமேனா, தமிழே வல்லமை பொறுத்தலாக இருக்கிறையே திருவடியை வணங்குவதையே தவம். அதனால் நம்மளாம் தவம் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தவத்துக்கெல்லாம் நமக்கு துணையாக இருக்கிற ஐயா அவருடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன். கேட்டு உகந்தவர்களாக இருக்கிற உங்கள் திருவடியை வணங்கி வருகிறேன். நாளைக்கும் வந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.